إن بيتا أنت ساكنه ليس محتاجا إلى السروج. எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய உஸ்தாத் மௌலானா மௌலவி ஏ முஹம்மது முஸ்தபா மஸ்லஹி, நிறுவனர் மற்றும் முதல்வர் பஹ்ருல் உலூம் பெண்கள் அரபிக் கல்லூரி மேலப்பாளையம் ஹஸ்ரத் அவர்கள் அல் முக்தஸரு ஃபி ஷமாஇலி திர்மிதி என்கிற தலைப்பின் கீழ் சிறப்பு பேருரை ஆற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன சய்யதனா மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅது. ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வ ஃபில் குர்ஆனில் மஜீத் பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வ இன் கானூ மின் கப்லு லஃபீ ضلالٍ முபீன். ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம். வகால நபியுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் அஷத்தி உம்மத்தி லி ஹுப்பன் நாசுன் யகூனூன பஅதி யவத்து அஹதுஹும் லவ் ரஆனி பி அஹ்லிஹி வ மாலிஹி. சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவரும் மீதும் வந்து சேரட்டுமாக. நம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நமது ஆமீர் கலீமி அரபிக் கல்லூரியின் தகுதி வாய்ந்த சங்கைமிகு முதல்வர் கிபுலா அவர்களே மற்றும் துணை முதல்வர், ஏனைய சங்கைமிகு பேராசிரியர்கள், நமது மதரசாவினுடைய கல்லூரியினுடைய மாணவர்கள், மதரசாவினுடைய நிர்வாக பெருமக்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். மிக சிறப்பு மிகு ஒரு மஜ்லிஸ். மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அங்க அவயங்களை, குணங்களை, நேரடி வர்ணனைகளை எடுத்து பேசக்கூடிய அஷ்ஷமாயிலுல் முஹம்மதிய்யா லித்திர்மிதி என்கிற இந்த நூலினுடைய நிறைவு விழாவிலே என்னை பங்கு பெறச் செய்து மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை, குணங்களை, நற்பண்புகளை, உடல் அவயங்களை கேட்பதற்கும் உங்களிடத்திலே அது பற்றி சில தகவல்களை எடுத்துரைப்பதற்கும் வாய்ப்பளித்த இந்த நல் உள்ளங்களுக்கு ஆரம்பமாக மீண்டும் எனது நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கசீரன் ஃபித்தாரேன். அல்லாஹு தாலா ஈருலகிலும் உயர்ந்த சிறந்த நற்கூலிகளை உங்களுக்கும் எனக்கும் வழங்குவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு 6 வருடத்திற்கு முன்பாக நமது இந்த அரபிக் கல்லூரியிலே ஹத்துமுல் புகாரியினுடைய நிகழ்விலே கலந்து கொண்டு புகாரியின் வெளிச்சத்தில் மதுஹபுகள் என்கிற தலைப்பின் கீழ் உரையாடிய ஞாபகம் வருகிறது. அதற்கு அடுத்து ஷமாயிலு திர்மிதியினுடைய நிறைவு விழாவிலே இங்கே பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியது எனக்கு மிகவும் சந்தோஷம். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸிலே அடிக்கடி கலந்து கொள்வதற்கும் அது குறித்து கேட்பதற்கும் பேசுவதற்கும் உண்டான இந்த நிகழ்வை நான் எனக்கு வாழ்வில் ஒரு பெரும் பாக்கியமாக கருதுகின்றேன். எத்தனையோ ஹதீஸுகளை படிக்கின்றோம், மஜ்லிஸில் கலந்து கொள்வது சாதாரண விஷயம் அல்லவே. இந்த ஷமாயிலு திர்மிதி நீங்கள் எனக்கு தலைப்பாக போட்டனால அது குறித்து பல செய்திகளை படித்து பார்ப்பதற்கு அது வாய்ப்பாகதில்லை. எல்லாரும் எல்லாவற்றையும் முழுமையாக படித்த ஞானிகள் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. அதற்கான ஒரு உந்துதல், அதற்கான ஒரு காரணங்கள் அமையும்.
அதன் அடிப்படையில் அஷ்ஷமாயிலுல் முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பற்றியும் பல செய்திகளை படிப்பதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் உங்களிடத்தில் அதை பகிர்ந்து கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பாக நான் கருதுகிறேன். ஷமாயிலுல் முஹம்மதியா எனக்கு தலைப்பாக முக்தசராக வழங்கப்பட்ட பொழுது அப்போ முக்தசராக பேசணும். அப்போ என்ன தலைப்பு உள்ளே இருக்கிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு வர்ணனை அது முழுக்க முழுக்க தெரிகிறது. அப்பொழுது அந்த ஷமாயிலுல் முஹம்மதியா என்கிற நூலினுடைய மத்தன் மட்டும்தான் நம்மிடத்தில் இருந்தது. அப்போ தலைப்பை படித்து கொண்டே வருகிறோம். மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படைகோளம், அதாவது உடல் அங்க அவயங்கள் அது எப்படியெல்லாம் இருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கோலத்தை, படைகோளத்தை, உருவ அமைப்பை உலகத்தில் ஒரு மனிதரை கொடுத்து இப்படி யாரும் வர்ணித்தது கிடையாது. உலகத்தில் அவ்வளவு தெளிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையிலும் தாடியிலும் எத்தனை வெள்ளை முடிகள் இருந்தன, எத்தனை வெள்ளை முடி இல்லை என்பது உட்பட ஒரு மாபெரும் தலைவரை பற்றி இப்படி நெருக்கமாக இருந்து வர்ணித்து சொல்லக்கூடிய அளவுக்கு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து வழிகாட்டி இருக்கிறார்கள் என்றால் அந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை, அழகை, குணத்தை படிப்பதே ஆனந்தம் அல்லவா? படிப்பதே ஆனந்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசி, அவர்களை பற்றி அழகை பற்றி பேசி அதை கேட்பதற்கு ஆனந்தம் அடைந்தார்கள் சஹாபா பெருமக்கள். குறிப்பாக நபியின் குடும்பமே கூட பார்த்தே தான் வளர்ந்தாங்க. ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகை வர்ணிப்பதை கேட்டு கேட்டு ஆனந்தம் அடைய வேண்டும் என்று நினைத்த நபி குடும்பத்தார்கள் உண்டு. ஹஸன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், சஅல்து ஹாலி ஹிந்த் இப்னு அபி ஹாலா, என் தாய் மாமா ஹிந்த் இப்னு அபி ஹாலாவிடம் நான் போய் நபியை பற்றி கேட்பேன். ஏன் அவங்கள்ட்ட போய் கேட்குறேன்? அதுக்கு காரணம் சொல்கிறாங்க. கான வஸ்ஸாஃபன் அன் ஹில்யத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏனென்றால் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்ல குணங்களை பற்றியும் அழகை பற்றியும் மிக அழகாக வர்ணிப்பவர்கள். அவங்கள மாதிரி வேற ஆள் வர்ணிக்க முடியாது. அவ்வளவு துல்லியமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய அழகை, அவயங்களை வர்ணிக்கக்கூடிய ஒரு தகுதி பெற்றவர்கள், ஆற்றல் பெற்றவர்கள். எனவே அன அஸ்தஹி அன் யஸிஃபலி மின்ஹா ஷையன், அவங்கள்ட்ட போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அழகா இருப்பாங்க, அவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும் என்று கேட்க வேண்டும். அப்படி கேட்டு நான் ஆனந்தம் அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன்ங்கிறாங்க. ஆனந்தம் அடையன்னு ஆசைப்பட்டேன். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹ்மன் முஃபஹமன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ நஃப்ஸிஹி கண்ணியமானவர்கள், ஃபீ நஃப்ஸிஹி கண்ணியமானவர்கள், பிறர் இதயங்களிலும் அவர்கள் கண்ணியமாகவே இருந்தார்கள். ஃபஹ்மன் முஃபஹமன், ஒரு ஆள் மக்கள் பார்வையில் கண்ணியமாக இருக்கலாம், ஆனால் ஃபீ நஃப்ஸிஹி அவர் கண்ணியமற்றவராக இருக்கலாம். ஏன்னா அந்தரங்கம் வெளிரங்கம் இரண்டு இருக்கலாங்க. அவருடைய அந்தரங்கம் மோசமானதாகவும் வெளிரங்கம் அழகானதாகவும் இருக்கலாம். அப்படி இருக்கின்ற பொழுது மக்கள் பார்வையில் அவர் கண்ணியமானவராக இருக்கலாம், ஆனால் இறைவனின் பார்வையில் அவர் கண்ணியமானவர் அல்ல. அதனால தான் முதல்ல அதை சொல்றாங்க. நபி யாரு என்று கேட்ட பொழுது முதலில் அவங்க தொடங்கும் போது கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹ்மன் முஃபஹமன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபீ நஃப்ஸிஹி கண்ணியமானவர்கள். ஃபீ நஃப்ஸிஹி கண்ணியமானவர்கள் மாத்திரம் அல்ல, அடுத்த இதயங்களிலும் கண்ணியமானவர்களாகத்தான் இருந்தார்கள். ரெண்டு விஷயத்தை சொல்ல வராங்க. ஒன்று மறைமுகமா இல்ல, நேரடியாவே சொல்ற மாதிரி தான் இருக்குது. நபியின் அந்தரங்கமும் வெளிரங்கமும் கண்ணியமானதுன்னு சொல்ல வராங்க. அப்படி இருந்தால் தானே இந்த வார்த்தையை சொல்ல முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு மனிதர் போய் கேள்வி கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தரங்கம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாங்க. அவருடைய அந்தரங்கம் எப்படி இருக்கும்? தனிமையில் இருக்கும்போது ஸல்லல்லாஹு நடவடிக்கை எப்படி இருக்கும்? மக்களோடு கலந்திருக்கும் போது மனிதருடைய பேச்சு பழக்க வழக்கங்கள் அது வேறு. ஒரு மனிதர் தனிமையில் இருக்கும்போது தனக்கு நெருக்கமானவர்களோடு இருக்கின்ற பொழுது அவனுடைய பேச்சு பழக்க வழக்கங்கள், அவனுடைய நடத்தைகள் அது வேறு. அதைத்தான் கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையில் இருக்கின்ற பொழுது அவனுடைய அந்தரங்கம் எப்படிப்பட்டது அதை சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது அவங்க சொன்னாங்க, கானத் அலானியத்துஹு வ சிர்ருஹு சவாஅன் அப்படின்னாங்க. எவ்வளவு தெளிவான வார்த்தைங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வெளிரங்கமும் சரி அவர்களுடைய உள்ரங்கமும் சரி இரண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னாங்க. இங்கன ஒன்று அங்கன ஒன்று தான் கிடையாது. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெளிரங்கமும் சரி அவர்களுடைய உள்ரங்கமும் சரி, ரகசியம் பரகசியம் சொல்றமா இல்லையா, வெளிரங்கம் சொல்றமா இல்லையா, எல்லாமே சரி சமமானது, மாற்றமே இல்லைன்னாங்க. இப்போ எவ்வளவு பரிசுத்தமான வாழ்க்கை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதைத்தான்
அந்த ஹிந்து அபிஹாலா ரஹ்மத் ரதியல்லாஹு சொல்றாங்க, கான ஃபஹ்மன் முஃபஹமா யதலஅலு வஜ்ஹுஹு தலஅலு அல் கமரி லைலத்தல் பத்ர். பூரண சந்திரனுடைய இரவிலே முழுமதி எப்படி வெளிச்சமாக இருக்குமோ அதுபோன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகம் பிரகாசமானதாக இருக்கும். அவங்க ஒளியை சொல்றாங்க. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் அல்லவா? முதல் ஒளி, முதல் படைப்பே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவா? அவங்களுடைய முகமே ஒளி தான். வர்ணிக்கிறாங்க இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவ்வளவு வர்ணிக்கிறாங்க. அவங்க பேசினா பற்கள் இடையிலிருந்து ஒளி பரவுங்கிறாங்க. முன் பற்கள் இருக்கா இல்லையா, அதனுடைய இடைவெளியிலிருந்து ஒளி பரவும் என்கிறார்கள் இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஹதீஸை பதிவு செய்கிறாங்க. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகு எப்படி இருந்தன என்பதை பதிவு செய்கிறாங்க. இப்படி ஏராளமான தகவல்களை இமாம் திர்மிதி அவர்கள் பதிவு செஞ்சுட்டே வராங்க. நம்ம படிச்சுக்கிட்டே வரோம். என்ன மற்ற கிதாபில் பார்க்கும்போது வெவ்வேறு இடங்களில் கிடைக்கும், இது ஒரே இடத்துல கொண்டு வந்துட்டார் அவ்வளோத்தையுமே. இடையில பார்த்து அவங்களுடைய நடை எப்படி, உடை எப்படி, சிரிப்பு எப்படி, அழகு எப்படி, முடி எத்தனை முடி நரைத்திருக்கும், அவர்கள் மருதாணி பூசுவார்களா, பூசினால் எப்படி இருக்கும், அவர்களுடைய செருப்பு எப்படி இருக்கும், அவர்களுடைய காலுறை எப்படி இருக்கும், அவர்களுடைய ஆடை எப்படி இருக்கும், அவருடைய கீழாடை எப்படி இருக்கும், அவருடைய தலைப்பாகை எப்படி இருக்கும். உச்சந்தலைக்கு போகிறாங்க, அவருடைய தலைப்பாகை எப்படி காலுக்கு போயிடுறாங்க, அவங்களுடைய செருப்பு எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் வர்ணனை மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து மிக மிக பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை யாரும் வாழலை. அதனால தான் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வர்ணிக்கின்ற பொழுது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மன் ரஆஹு பதீஹத்தன் ஹாபஹு, மன் ரஆஹு பதீஹத்தன் ஹாபஹு, எவர் ஒருவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதன் முறையாக பார்க்கிறாரோ, திடீர்னு பார்க்கிறார் முதன் முறையா, அப்படி பார்த்தால் நபியை பார்த்த உடனே பயந்துருவாருங்கிறாங்க. ஒமன் காலத்தஹு மாரிஃபத்தன் அஹப்பஹு, ஆனால் அதே நேரத்தில் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிய வேண்டும் என்பதற்காக நபியோடு கலந்து வாழ்ந்தால் அவர் நபி அவ்வளவு நேசிப்பார் உயிருக்கு மேலாக. முதல்ல பார்க்கிறார், அப்பதான் பார்க்கிறார், பயம் வந்துடும். பொதுவாக ஹைபத்துன்னு வருது, ஹாபஹுனா ஹைபத்து, ஹைபத்துன்னு சொன்னா இந்த கண்ணியம் கலந்த அந்த மரியாதை கலந்த பயம்னு அர்த்தம். அரபியில் ஹவுஃப்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஹவுஃப்னு சொன்னா பயம். ரெண்டுக்கு வித்தியாசம் என்னன்னு கேட்டால், இப்போ ஒரு பாம்பை கண்டு பயப்படுறோம், ஒரு தேளை கண்டு பயப்படுறோம், அதை ஹவுஃப்னு சொல்லலாம். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி விளக்கம் சொல்லுவாங்க யஹ்யா உலுமுத்தீன்ல, இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லுவாங்க. அந்த வித்தியாசத்தை அங்கே எப்படி வர்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி விஷஜந்துகளை வச்சு தான் வர்ணிக்கிறாங்க, விளக்கம் சொல்கிறாங்க. ஒரு பாம்பையோ ஒரு தேளையை கண்ட பயம் வருதா இல்லையா? எதனால் பயம் வருது? அதன் மூலமாக நமக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமோன்னு பயம். இதை ஹவுஃப்னு முடிச்சு விட்ருவாங்க. ஆனால் ஹைபத்துன்னு சொன்னால் அவங்க மூலமாக நமக்கு ஆபத்து வந்துருமோனா கிடையாது, அவங்களை பார்த்த உடனே ஒரு மரியாதை நிமித்தமாக வரக்கூடிய ஒரு அச்சம். அவங்க மூலமாக நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் என்று உறுதியாக தெரியும். அவர்கள் மூலமாக கடுகு அளவு அல்ல, கடுகின் முனை அளவு கூட நமக்கு என்ன ஏற்பட்டு விடாது, தீங்கு ஏற்பட்டு விடாது, நல்ல தெரியும். அப்படி தெரிந்தும் கூட மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்தவுடன் அல்லாஹ் நம்ம உள்ளத்தில் ஒரு வகையான அச்சத்தை, பயம், மரியாதை கலந்த ஒரு அச்சத்தை உள்ளத்தில் போடுவான். ஆனால் நெருங்கி அவங்க கூட கலந்து பழக ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் எது அதிகரிக்கும் கேட்டிங்கன்னா மஹப்பத்து தான் அதிகரிக்கும். அதைத்தான் அலி ரலியல்லாஹு சொல்லிட்டு சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுசான வர்ணிக்க யாராலே முடியாது. யகூலு நாஇதுஹு லம் அர கப்லஹு வலா பஅதஹு மிஸ்லஹு அப்படின்றுவாங்க. நபி வர்ணிக்கன்னு ஒரு ஆள் முடிவு பண்ணிட்டாருன்னு சொன்னா முழுசா வர்ணிக்க முடியாது. என்ன சொல்லலாம்? நான் நபிக்கு முன்பும் இத்தகைய அழகை பார்த்ததில்லை, நான் நபிக்கு பின்னும் இது போன்ற ஒரு மனிதரை பார்த்ததில்லை, அப்படித்தான் சொல்ல முடியும். நபிக்கு முன்பு அந்த மாதிரி ஒரு மனிதர் அல்ல, நபிக்கு பின்பும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்பும் அது மாதிரி ஒரு அழகை, ஒரு நற்குணத்தை, ஒரு பூரண சந்திரனை, முழுமதியை உலகில் யாரும் காண முடியாது, பார்க்க முடியாது என்றுதான் அவர் சொல்லி முடிக்க முடியும். இயலாமை, நம்ம இயலாமையில் தான் நிற்போம். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் முழுமையாகவே படைத்து விட்டார். அவங்கள்ட்ட எந்த குறையும் பார்க்க முடியாது. இறைவன் முழுமையானவன், இறைவன் முழுமையானவன் தானே, அவன்கிட்ட குறை காண முடியுமா? முடியாது. இறைவனுடைய மார்க்கம் தீனுல் இஸ்லாம் முழுமையானது, இதில் குறை காண முடியுமா? முடியாது. இறைவன் இறை தூதருக்கு அல்லாஹு தாலா வழங்கிய குர்ஆன் அது முழுமையானது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் அல்லாஹ் சொன்னானா இல்லையா? முழுமையானது. இதில் குறை காண முடியுமா? முடியாது. அந்த இறை வேதம் யாருக்கு வழங்கப்பட்டதோ அந்த இறுதி தூதர் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவானவர்கள், அவர்களிடத்தில் எந்த குறையும் காண முடியாது. அது முழுமையாக தெரிய வேண்டுமா? ஷமாயிலு திர்மிதி போன்ற நூல்களை நாம் படித்து உணர வேண்டும். இன்றைக்கு பல பேர் திரியிறானோ,
நபியை பற்றி அவ்வளோ அசிங்கமாக நம்ம நபியை பற்றி அவ்வளோ புகழ்ந்து வர்ணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு கூட்டம் தெரியுது அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த கூட்டம் என்னன்னா நபியை அசிங்கமாக வர்ணிச்சுக்கிட்டு இருக்குது. அடே எங்கள் இமாம்கள் எல்லாம் அஷ்ஷமாயிலுல் முஹம்மதியான்னு சொல்லி வர்ணித்தே நூல் போட்டாங்க. இந்த மாதிரி மாமனிதரை யாரும் வர்ணிக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு கூட்டம் இப்போ தெரியுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட பெரும்பாலும் எல்லா நபிமார்களும் செய்வார்கள். இன்னைக்கு சொல்லிட்டு தெரியுறானோ, ஏதோ கட்டுக்கதையை கேட்டதை சொல்லலை, நேருக்கு நேரம் பேசுனதை சொல்கிறேன். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்கள் கூட விபச்சாரம் செய்தது பதிவு செய்கிறானோ. நபியினுடைய பார்வை எப்படிப்பட்ட பார்வை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சு எப்படிப்பட்ட பேச்சு, மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்தனை எப்படிப்பட்ட சிந்தனை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தூய்மையானவர்கள், அவர்களின் வியர்வையை கூட அல்லாஹ் துர்வாடையாக ஆக்கவில்லை, நறுமணமாக ஆக்கியிருக்கிறான் என்றால் பார்வை எவ்வளவு சுத்தமா இருக்கும். எங்களுடைய வியர்வை கூட நறுமணங்க. நம் உடலில் எதுவெல்லாம் அருவருப்பானதோ, நம் உடலில் எதுவெல்லாம் நாமே கழித்து போடுவோமோ, சாதாரணமாக ஒரு கடைக்கு போறோம், முடி வெட்ட போறோம், முடி வெட்டின உடனே அந்த முடி நம்ம முடி தான் நம்ம உடம்புல ஆடையில ஒட்டிக்கிட்டு இருக்கோம், விரும்புவோமா? தட்டி விட்டு போவோம், அருவருப்போம், என்னடா முடி ஒட்டிக்கிட்டு இருக்கேன்ட்டு. முதல்ல அதுதானே செய்வோம். அவனும் தட்டி விடுவாரு. யாரு? நாவிதர். முடி வெட்டுற ஆளு என்ன செய்வாரு? அவர் முடிஞ்ச அளவுக்கு முடியை தட்டி விடுவாரு. அதை தாண்டி நம்ம அப்படியே சுத்தி பார்ப்போம், எங்கடா முடி ஒட்டி இருக்குன்னு பார்ப்போம். வேலை அதுதான். அதுக்கப்புறம் தான் நம்ம தொப்பியை மாட்டுறது, வெளியே வர்றது, கண்ணாடி முழுக்க பார்க்கறது, எங்க முடி ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு பார்ப்போம். உடம்புல நம்ம முடி தானே, யார் முடியே கிடையாது, அடுத்தவங்க முடி கிடையாது, நம்ம முடி நம்ம உடம்புல அந்த துண்டு, அதாவது கத்தழை செய்யப்பட்ட துண்டிக்கப்பட்ட அந்த முடி ஒட்டிக்கிட்டு இருக்குது. அதை தூக்கி எறிகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு முடி அதுவும் கண்ணியமானதுலாங்க. இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் என்னிடத்தில் இருப்பதை விட மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றை முடி என்னிடத்தில் இருப்பதே மிக மிக பிரியமானது என்றார்கள் அபீதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சஹீஹ் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனை சஹாபா பெருமக்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த முடியை மிக பெரும் பொக்கிஷமாக செல்வமாக தன்னிடத்திலே பாதுகாத்து வைத்தார்கள். மாத்திரமல்ல, வாழையடி வாழையாக பாதுகாக்கும்படி வசியத்து செய்து போனார்கள் என்பதை வரலாற்று நூல்களை பார்க்கிறோம், ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். எத்தனை இமாம்கள், எத்தனை சஹாபாக்கள் தங்களுடைய மரண தருவாயிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வியர்வை துளி, அந்த நறுமணம் என்னுடைய கஃனில் பூசப்பட வேண்டாமா வசியத்து செய்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முடி என்னுடைய நாவின் அடியில் வைக்கப்பட்ட நிலையில் என்னை கபரில் அடக்கம் செய்ய வேண்டும் என்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முடிகள் என்னிடம் இருக்கின்றது. அந்த 3 முடிகளில் 2 முடியை ஒவ்வொரு கண்ணிலும், இன்னொரு முடியை எனது நாவிலும் வைத்து என்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்றார்கள். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சீர் ஆலாமின் நுபலா போன்ற வரலாற்று நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி என்னிடம் இருக்கிறது, நான் மரணித்தால் என் கஃனாடையில் அந்த முடியை வைத்துத்தான் அடக்கம் செய்ய வேண்டும் என்றார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆதாரபூர்வமான வரலாற்று நூல் சீர் ஆலாமின் நுபலா போன்ற நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் போதும் அது பாதுகாக்கப்பட்டது, அவர்கள் மறைந்து வாழும் போதும் அவர்களுடைய முடிக்கு அந்த மரியாதை கொடுக்கப்படுகிறது, பாதுகாக்கப்படுகிறது. அந்த வியர்வை துளி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலே சிறுவராக இருந்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. எவ்வளவு சின்ன புள்ள தானே, சின்ன புள்ள அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டவர்கள் யார்? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. 100 வயசு தாண்டி வாழ்ந்தாங்களா இல்லையா? வரலாற்றிலே முஅம்மரூன் அதிக ஆயுள் வழங்கப்பட்ட சஹாபாக்கள் என்கிற ஒரு பட்டியல் உண்டு. அதிக ஆயுள் வழங்கப்பட்ட சஹாபாக்கள் என்று ஒரு பட்டியல் உண்டு. அந்த பட்டியலிலே கட்டாயம் யார் இடம் பெறுவார்கள்? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இடம் பெறுவார்கள். அந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு 100 வயசுக்கு மேல வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க வஃபாத் ஆகும்போது சொல்றாங்க, நபியினுடைய வியர்வை துளி இன்னும் என்னிடம் இருக்கிறது என்றால் எத்தனை ஆண்டுகள் அந்த வியர்வை துளி பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. நம்ம இப்போ ஒரு அத்தரை தேய்க்கிறோம், 5 நிமிஷம் கழிச்சே வாட போயிருதே, உண்டா இல்லையா? அத்தரை தேய்க்கிறாங்க, 5 நிமிஷம் கழிச்சே வாட போயிருது. சரி, வெளிநாட்டில் சில அத்தர்லாம் இருக்குது, அது லட்சக்கணக்கில் ஆகும், அது தேய்ச்சா வாரக்கணக்கில் நிற்கும், உடம்புல லட்சக்கணக்கில் ஆகும். வாடகை அத்தரை அவ்வளோ ஆகுதுங்க, 1000க்கு இருக்குது, லட்சத்துக்கு இருக்குது. உடம்புல பூசினா, ஆடையில் பூசினா 1 வாரத்துக்கு நிற்கும், 1 மாதத்துக்கு நிற்கும் அப்படிங்கிறாங்க. என்னத்தான் பூசினாலும், ஒரு லட்சக்கணக்கில் வாங்கி பூசினாலும் ஒரு தெரு ஃபுல்லாக மணக்குமா? மணக்காது. ஆனால் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வியர்வை துளியை பாட்டிலில் வைத்து அத்தராக பூசக்கூடிய குடும்பத்தை பற்றி ஹதீஸில் வருகிறது. அவங்க பூசினா அந்த தெருவே மணக்குமா? மதீனாவினுடைய தெருவே மணக்குமா? அப்படி யார் வச்சிருக்கிறாங்களோ ஸல்லல்லாஹு வியர்வை துளியை, அந்த குடும்பத்தார்களுக்கு என்ன பேர் தெரியுமா? பைத்துல் முத்தய்யபீன், நறுமணம் கமலும் நல்லோர்களின் இல்லம்
அவங்க வீடு பேர் வைப்பாங்களாம். தபரானி எடுத்து பாருங்க, தபரானி எடுத்து பாருங்க. பைத்துல் முத்தையபீன், நறுமணம் கமலும் நல்லோர்களின் இல்லம் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருவாங்களாம். அந்த பேர் ஏன் அந்த குடும்பத்துக்கு வந்துச்சு? ஏன் வந்துச்சுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முபாரக்கான மனம் கமலும் நறுமணம் கமலும் அந்த வியர்வை துளி அவர்கள் வைத்த காரணத்தினால். ஏங்க உங்களுக்கும் எனக்கு வந்தா துர்வாடையா இருக்குது, அதை மறைக்கிறதுக்கு குளிக்கிறோம், அதை மறைக்கிறதுக்கு தண்ணீர் எடுத்து கழுவிக்கிறோம், அதை மறைக்கிறதுக்கு அத்தரை எடுத்து பூசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நீ எதை மறைக்கிறதுக்கு அத்தரை பூசுறீங்களோ அவங்களுக்கு அதுவே அத்தரை ஆயிருச்சே, அதுவே அத்தருங்க. எவ்வளவு தூய்மையாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகை அல்லாஹ் ரசிக்கின்றான், வியர்வையை அத்தராக மாற்றி ரசிக்கின்றான். அந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்படி களங்கப்படுத்துற கூட்டம் இருக்குங்கிறேன். கண் பார்வையை விபச்சாரம் செய்தது, சிறிய பாவம் செய்கிறார்கள், பெரிய பாவம் செய்கிறார்கள். அவரும் மனசன், நீங்களும் மனசன், நானும் மனசன். நீங்க தப்பு பண்றீங்களா இல்லையா, நான் தப்பு பண்றேனா இல்லையா, அவங்களும் தப்பு பண்ணுவாங்க. முட்டாள்களை முட்டாள்தனம் இல்லையா, இது முட்டாள்தனம் இல்லையா? இந்த நபியோட வாழ்க்கையை ஒரு தடவை படிச்சு பார்க்கணுமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை கடமைங்க, கடமை. இந்த உம்மத்துக்கு நம்ம வந்து பெரிய தப்பு செஞ்சிட்டோம். என்ன கேட்டீங்கன்னா இந்த மாதிரி சமாயில திரும்பி அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த உம்மத்துக்கு தெரியல, நபியை பத்தி தெரியல. இந்த மாதிரி சைத்தான்கள் வந்து நபியை பத்தி பேசும்போது அவங்க உள்ளத்துல ஏன் வேகமும் கோபமும் வரதில்லை? இதே இது உமர் அலிலா பக்கத்துல இந்த மாதிரி நபியை பத்தி பேசினா தலை இருக்குமா, தலையில இருக்குமா? சொல்லி முடிச்சு தலையில இருக்காது, உடம்புல உயிர் இருக்குமா? இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி உமர் அலிலா முன்னாடியோ அலி அலிலா முன்னாடியோ சஹாபாக்கள் முன்னாடியோ அல்லது சஹாபாக்கள்லாம் வேண்டாம் தாபியங்கள் பக்கத்துல இப்படி பேசினாலே அவன் தலையில தலை இருக்காது. அவ்வளவு தெளிவாக பெருமானாரை விளங்கி வைத்தார்கள் அவர்கள். இன்னைக்கு மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவுக்கு இழிவாக கேவலமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு இழிவாகவும் கேவலமாகவும் ஒரு கூட்டம் பேசுது அப்படின்னு சொன்னா அதை இந்த சமூகம் வந்து அப்படி கேட்டு பழகிட்டு போகுது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பெரிய தப்பு செஞ்சிட்டோம்? நபியை பத்தி இன்னும் முழுசா கொண்டு போய் சேர்க்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவங்க? அவங்க உடலையே அல்லாஹ் எப்படி படைச்சிட்டான்? குறை இல்லாம படைச்சிட்டான். அவங்க குணங்களை அல்லாஹ் எவ்வளவு நிறைய படைச்சிட்டான். அவங்களோட குணங்களை அல்லாஹ் எவ்வளவு முழுமையாக நிறையாக படைச்சிட்டான். அவர் ஒவ்வொன்றையுமே அல்லாஹ் பரிசுத்தமாக்கிட்டான் என்கிற ஒவ்வொரு தகவலையும் அன்று இமாம்கள் பாதுகாத்தார்கள். இது போன்ற நூல்களை கஷ்டப்பட்டு எழுதி பாதுகாத்தார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கே அதுதான் எனக்கு முன்னாடி ஒரு பேசினாங்க. அதாவது முதல் பாபு, இந்த கிதாபுல முதல் பாபு பார்த்தீங்கன்னா நபியினுடைய படை கோலம் எப்படி இருந்தது, அவனுடைய உடல் தோற்றம் எப்படி இருந்தது என்று எழுதிவிட்டு இறுதியாக அவங்க கொண்டு வரும்போது ரூயத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மனாம், கனவிலே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பதை பற்றிய பாடம் அப்படி ஒரு தலைப்பு கொண்டு வந்தாங்க. கனவிலே மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதை பற்றிய பாடம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, கொண்டு வராங்க. சரி, அப்போ நான் அந்த தலைப்பை பார்த்துட்டே வந்தேன். ஏன்னா நபியை பற்றி அவ்வளோ வர்ணிச்சிட்டு இருக்கும்போது ஏன் இந்த பாடத்தை கடைசியாக கொண்டு வராங்க யோசிச்சுட்டே இருந்தேன். நைட்டு ஃபுல்லும் தூக்கம் ஒழுங்காக வரல. ஏன்னா இதை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஏன் கடைசியாக எவ்வளோ பாடம் இருக்குது, அந்த பாடத்தில் கடைசி பாடமாக இதை ஏன் இவங்க கொண்டு வராங்கன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ முதல் பாடம் ஹல்கா இருக்குது, சல்லதாசுடைய அழகை பற்றி அவங்களுடைய குணத்தை பற்றினா வர்ணிச்சிட்டு வராங்க. அப்போ கடைசி பாடமாக ரூயத்துன்னு கொண்டு வந்தால் நபியை நமக்கு பார்க்கணும்னு ஆசை வரணுமா வரக்கூடாதா? ரசூல்லா சல்லாஸை பார்க்க நமக்கு ஆசை வரணும் வரக்கூடாதா? அதை பார்க்கணும்னு ஆசையோடு இந்த கிதாபை முடிங்கன்னு அர்த்தம். நீ இந்த கிதாபை மூடும்போது உங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் என்ன ஆசை வரணும்? நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும், அந்த ஆசை வரணும். அந்த ஆசையோட கிதாபை மூடுங்கண்டு அப்படி ஒரு சிந்தனை அல்ல உள்ளத்தில் போடுறான். இதுக்காண்டி தான் அவர் கடைசியாக கொண்டு வந்திருக்கணுண்டு. அப்புறம் உள்ளே படிச்சுட்டே வரேன். கிட்டத்தட்ட ஒரு 9 செய்தி உள்ளே கொண்டு வராரு. அதில் ஒரு 7 செய்தி தான் கனவில் பார்ப்பதை பற்றிய ஹதீஸ். ஒரு 7 செய்தி தான் கனவில் பார்ப்பதை பற்றிய ஹதீஸ். அப்புறம் ஒரு 2 செய்தி சம்பந்தமே இல்லாமல் வந்துச்சு. நான் படித்து பார்க்குறேன். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹமத்துல்லாஹ் சொல்கிறாங்க, இதபு துலீத பில் கலாஇஃப அலைக பில் அஸர் அப்படிங்கிறாங்க. இதபு துலீத பில் கலாஇஃப அலைக பில் அஸர், உனக்கு தீர்ப்பளிக்கிற அதிகாரத்தை கொண்டு உனக்கு சோதிக்கப்பட்டால், உனக்கு தீர்ப்பளிக்கிற அதிகாரத்தை தந்து அரசாங்கத்தின் மூலமாக தந்து, அது ஒரு பெரிய சோதனை தான். நமக்கு தீர்ப்பளிக்க அதிகாரம் கையில் வந்து நமக்கு ஒழுங்கான தீர்ப்பு சொல்லணுமே, மாற்றி சொல்லிடக்கூடாதே. அப்போ தீர்ப்பளிக்கிற அதிகாரம் உன்னிடத்தில் வழங்கப்பட்டு அதன் மூலமாக உனக்கு சோதனை ஏற்பட்டால், சோதிக்கப்பட்டால் அலைக்க பில் அஸர், நீ முதல்ல எதை பார்க்கணும் கேட்டிங்கன்னா நன்மக்களுடைய சஹாபா பெருமக்களுடைய முன்னோர்களுடைய நல்ல செய்திகளை முதல்ல பாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னு முதல்ல தெரிஞ்சிக்க. சஹாபாக்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க, எப்படி நடந்திருக்கிறாங்க, முன்னோர்கள் தாபியன்கள் தபவுத்தான்கள் எப்படி நடந்திருக்கிறாங்க, எப்படி செயல்பட்டு இருக்கிறாங்க, அதையெல்லாம் தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் நீ வாயை திறன்னு அர்த்தம். சரியா? இது எத்தனாவது செய்தியாக கொண்டு வராது, 8வது செய்தியாக கொண்டு வராரு.
9வது செய்தியை எதை கொண்டு வராரு? இதை கடைசி இந்த பாடத்தில் சமாயில் திரும்பிதல் கடைசி செய்தி இதுதான். அதோட முடிஞ்சு போச்சு, மூடி வச்சிடணும். சரிங்களா? அதில் கடைசியா என்ன கொண்டு வராரு? அல்லாம இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்ற செய்தியை கொண்டு வராரு. ஹாதல் ஹதீசு தீனுன், இந்த ஹதீஸ் இருக்கிறதே இது மார்க்கம், இதுதான் நம்ம மார்க்கம். ஹாதல் ஹதீசு தீனுன், இதுதான் மார்க்கம். ஃபன்லுரு அம்மன் தஅகுதுன தீனக்கும், அருமை மக்களே, நீங்கள் யாரிடமிருந்து உங்கள் தீனை எடுக்கிறீர்கள் என்பதை கொஞ்சம் சற்று யோசியுங்கள். கண்டவன்ட்டே தீன் எடுத்துறாதீங்க, கண்டவர்கள்ட்ட இந்த ஹதீஸை எடுத்துறாதீங்க, நீங்க யாரிடமிருந்து இதை பெறுகிறீர்கள் எடுக்கிறீர்கள் என்பதை யோசியுங்கள் அப்படின்னு முடிக்கிறது. தலைப்பு என்ன? பாட தலைப்பு என்ன? ரூயத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மனாமி, கனவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதை பற்றிய பாடம். அவர் முடிக்கும் போது எப்படி முடிக்கிறார்? 2 செய்தியை கொண்டு முடிக்கிறார். அந்த 2 செய்தி நேரடியாக பார்த்தா தலைப்புக்கு தொடர்பில்லாத மாதிரி தெரியுது. என்ன? உனக்கு தீர்ப்பளிக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டு சோதிக்கப்பட்டால் நீ முன்னோர்களுடைய செயலை பாரு, அவங்க சொல்ல பாரு, அதை பற்றி பிடி. இன்னொரு அறிஞர் இப்னு சீர் ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றாரு? இந்த ஹதீஸ் என்பது அது விளையாட்டு பொருள் கிடையாது, மார்க்கம். எனவே ஃபந்துரு அம்மன் தஅகுதுன தீனக்கும், நீங்கள் உங்கள் தீனை யாரிடமிருந்து எடுக்கிறீர்கள் என்பதை நிதானமாக யோசித்து பாருங்கள், டப்புன்னு போய் எடுத்துறாதீங்க என்ற தகவலோடு முடிக்கிறேன். யோசிச்சேன், என்னடா ருயத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைப்பு வருது, கடைசி அந்த 2ஐயும் கொண்டு வராங்க அப்படின்னு யோசிச்சேன். ஆனால் இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி மிகப்பெரிய அறிவாளி. அவர் ருயத் ரசூலுல்லாஹ் என்ற பாபுக்காக மட்டும் இதை கொண்டு வரல, ஒட்டுமொத்த பாடத்துக்கும் சேர்த்து அந்த 2 கடைசியாக கொண்டு வரார். யோசனை நைட்டு தூக்கத்துக்கு ஃபுல்லாக இது யோசிச்சுட்டே இருக்கேன். ஏன்னா முஹம்மதியா ஷமாயில் முஹம்மதியாவுடைய மத்தன் தான் கையில் இருக்குது. இது என்ன, இதே இப்படி கொண்டு வரான்னு யோசிச்சுட்டே இருக்கேன். கல்புல அல்ல போடுறது. என்ன கேட்டீங்கன்னா, நபியை பற்றி தெரியணும்னு சொன்னால் கண்டவன்ட்டையும் தெரியாத, கண்டவன்ட்டையும் தெரியாத. இன்னைக்கு கண்டவன் வந்து நின்று மைக்க பிடிச்சிக்கிட்டு நபி எப்படிப்பட்டது தெரியுமா? உன்ன மாதிரி என்ன மாதிரி சாதாரண மனசன். அடே உனக்கு வேர்வை நாருண்டா, எங்கள் இறை தூதரின் வியர்வையே அத்தரடா. எப்படா ஒன்று, எப்படா ஒன்று? அடே நீ சிரிச்சாலே நாருண்டா, எங்கள் பெருமானார் சிரிச்சாலே ஒலிடா. எப்படி ஒன்று, எப்படி ஒன்றுன்னு கேட்குறேன். எங்கள் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகுக்கு நிகராக உலகத்தில் ஒரு அழகு இல்லடா. அவங்கள பார்த்தவங்க இப்படித்தான் சொல்லணும், முன்பும் இது போன்ற அழகை கண்டதில்லை, இனிமேல் இவருக்கு பின்பும் இது போன்ற அழகை என்னால் காண முடியாது என்று தன் இயலாமையை தாண்ட நிரூபிக்கணும், சொல்லணும். அந்த மாநபி எங்க? நம்மளை போய் நீங்க கண்ணாடியில் பார்க்கணுமா இல்லையா? எவ்வளவு குறைகள் நமக்கு தெரியும். ஆனாலும் நம்ம நேசிக்கிறோம், அவ்வளவுதான். நமக்கு என்ன குறை இருக்குன்னு ஒவ்வொருவருக்கும் தெரியுமா இல்லையா? கண்ணாடியே பார்ப்போம், நமக்கு என்ன குறை இருக்குது, இப்படி இல்லாட்ட நல்லா இருக்குமே, அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே என்று உலகத்தில் ஒவ்வொருத்தரும் நினைப்பானா இல்லையா? ஆனோ பெண்ணோ நினைப்பாங்களா இல்லையா? நபி அப்படி நினைக்கவே தேவையில்லடா. ஹஸ்ஸான் இப்னு சாபித்தில் சொன்னாங்களே இல்லையா, பெருமான சாஸ் அவர்களை பார்த்து, நபியே, அல்லாஹ் உங்களிடத்திலேயே உங்களுக்கு அழகு எப்படி வேணும் உங்கள்ட்ட விருப்பம் கொடுத்த மாதிரியும் உங்க விருப்பத்தின்படி அல்லாஹ் உங்களை படைச்ச மாதிரிலாம் இருக்குது. உலகத்தில் எந்த பெண்மணியும் உங்களை மாதிரி ஒரு அழகை பெற்றெடுத்ததில்லை. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்களா, இதை உன்னை பார்த்து என்ன பார்த்து சொல்ல முடியுமா கேட்குறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மள மாதிரி மனசன் தோற்றம் அவங்க பார்க்குறாங்க, கை கால் அது ஒன்ன மாதிரி என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போக தவிர அவங்க கை பரிசுத்தமானது மாதிரி உங்க எங்கை பரிசுத்தம் கிடையாது. அவங்க கண்ணு மாதிரி உன் கண்ணு என் கண்ணு கிடையாது. அவங்க கல்பு மாதிரி உன் கல்பு என் கல்பு கிடையாது. அவர்கள் முழுமையாக படைக்கப்பட்ட மாதிரி நீனும் நானும் படைக்கப்படலை. இதுதானே இங்கே எதார்த்தம். அல்லாஹ் மனிதராக படைத்தனால மனித குலமே பெருமைப்படுதுங்க. அப்படி சந்தோஷப்படுறதை விட்டு போட்டு ஒன்ன மாதிரி என்ன மாதிரி சொல்லி தரம் இறக்கி அவங்களே தரந்தாழ்த்துறீங்க. இன்னைக்கு மனித குலம் பெருமைப்படணும் வைங்களேன். எப்படிங்க பெருமைப்படணும் சொல்லுங்க? இன்னைக்கு மனித குலத்தையும் ஜின்னு குலத்தையும் வச்சு பேசுவோமே, ஜின்னும் மனித இனமும் பேசுது. ஒரு போட்டி, என்ன போட்டி? நீ சிறந்தவனா நான் சிறந்தவனா அப்படி வச்சு பேசுவோமே. சஹாபாக்கள்ட்ட நடந்திருக்கா இல்லையா? அன்சாரி குலத்தார்கள் சிறந்தவர்களா, முஹாஜிர்கள் சிறந்தவர்களா? போட்டி நடந்திருக்கா இல்லையா? அன்சாரிகள் எங்களில் இவர் இருக்கிறார், அவர் இருக்கிறார், நாங்கள் சிறந்தவர்கள். முஹாஜிர் எங்களில் நபி இருக்கிறார், நாங்கள் சிறந்தவர்கள் சொல்றாங்களா இல்லையா? ஹதீஸ்ல வருதே. அதே மாதிரி ஜின்னும் நம்மளும் ஒரு போட்டி வச்சுட்டோம். எப்படி? ஜின்னினம் சிறந்ததா மனிதனம் சிறந்ததா? ஜின்னு சொல்லுது, எப்பா எனக்கு அவ்வளோ சக்தி இருக்குது, நினைச்சா அப்படி வானத்துக்கு போயிடுவேன், உங்களால் போக முடியுமா? அதுக்கு உதாரணத்துக்கு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். போக முடியுமா முடியாதான ரெண்டாவது, அல்ல நமக்கு கராமத்து இளைய நெசல் கொடுத்துருக்கிறான். அது அப்புறம் யதார்த்தமாக பேசுவோம். அது சொல்லுது, என்ன நினச்ச ஒரு செகண்டில் கொண்டு வந்துடுவேன், அது பேசுதுன்னு வைங்களேன். இப்போ நமக்கு அந்த மாதிரி சக்தி இல்லை, அப்படி வச்சுக்கோவோமே. கராமத்தில் நம்மள்கிட்ட இல்லை, ஒரு சராசரி மனசன் அப்படியே வச்சுக்கோவோமே. பெரிய விலாயத்த அளவுக்கு நம்ம போகலை வச்சுக்குவோம், சராசரி மனசன். இப்போ ஜின்னு நம்மளும் பேசுகிறோம். அது என்ன சொல்லுது? நாங்கள் தாண்டா சிறந்தவங்க, அல்ல எங்களுக்கு எவ்வளோ சக்தி கொடுத்துருக்கான் தெரியுமா, அப்படி தெரியுமா? அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? அதனால் ஒரு ஓரமாக வை, எங்கள் இனத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க போன்றுவோம். உன் இனத்திலே வந்தாங்க. அடே மனித குலத்தில் தான் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சய்யிதுல் அம்பியா, நபிமார்களின் தலைவர், சய்யிதுல் பஷர், ஒட்டுமொத்த மனித இனத்தின் தலைவர், ஹபீபுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர் மாநபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித குலத்தில் வந்தார்கள். அதுவே எங்களுக்கு பெருமை. இது தேவையில்லைன்னு போயிடுவோம். உண்டா இல்லையா?
அப்படி பெருமைப்படுறதை விட்டு போட்டு நம்ம ஒரு தப்பு செய்கிறோமா உடனே நபி இப்படி தப்பு செய்வாங்க, ஏன் நம்மளை வச்சுட்டு கேஸ் பண்ணணும்னு கேட்குறேன், கேஸ் பண்ணணும்னு கேட்குறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதைத்தான் இமாம் திரும்பி முடிக்கும்போது முடிக்கிறாங்க, கண்டவன்ட்டு தீனை கேட்டுறாதீங்க. ஹாதல் ஹதீஸ் தீனுன், ஹாதல் ஹதீஸ் தீனுன். இந்த ஹதீஸ் மார்க்கம், விளையாட்டு பொருள் அல்ல. கண்டவர்கள் எல்லாம் கருத்து சொல்வதற்கு இது இன்னும் என்ன விளையாட்டு மைதானம் அல்ல, குப்பை தொட்டி அல்ல. கண்டவன் குப்பை போட்டு போவான், இது குப்பை தொட்டி கிடையாது. ஹாதல் ஹதீஸ் தீனுன், இந்த ஹதீஸ் மார்க்கம். ஃபந்துரு அம்மன் தஅஹுதுன தீனக்கும், நீங்கள் யாரிடம் இதை பெறுகிறீர்கள் என்பதை கவனமாக யோசியுங்கள், கவனமாக யோசியுங்கள். எல்லா பாடத்துக்கும் சேர்த்தான் கடைசியாக கொண்டு வந்து, ஏன்னா இதை ஒவ்வொரு பாடத்துக்கு கீழே கொண்டு வந்துட்டு இருக்க முடியுமா, தக்கராயிரும். ஒவ்வொரு பாடத்துக்கு கீழையும் முடிக்கும் போது, ஒவ்வொரு பாபையும் முடிக்கும் போது இந்த 2 விஷயத்தையும் கொண்டு வந்துட்டே இருக்கணும். அது தக்கராயிருங்க. சலிப்பு தட்டிடக்கூடாது, நபியை பற்றி படிக்கும்போது சலிப்பு தட்டக்கூடாது. ஏன்னா ஒரே திரும்ப திரும்ப கொண்டு வந்துட்டே இருக்காரு. பார்த்தார் ஒட்டு மொத்தமாக பார்த்து எவ்வளோ பேர் அறிவாளியால் படைச்சிருக்கான் பாருங்களேன் இமாம் திருமிதியை. எல்லா பாடத்தையும் முடிக்கும் போது கடைசியா இது பாபு ருயத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மனாமிக்கு மட்டும் கிடையாது. A to Z ஆரம்பத்தில் முதல் பாடத்தில் இருந்து பாபு ஹல்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் இருந்து பாபு ருயத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மனாமி வரைக்கும் நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக இது கொண்டு வந்துட்டார். சரி, அதனால தான் இமாம் அது யாருன்னு கேட்டிங்கன்னா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, லா யூஹதுல் இல்மு அன் அர்பஅத்தின், 4 பேர்களிடத்திலிருந்து மார்க்க கல்வி எடுக்கக்கூடாது. எத்தனை பேர்ட்டு 4 பேரிடமிருந்து மார்க்க கல்வி எடுக்காதீங்க. ஒன்றாவது சஃபீஹுன் யுஅலிரு சஃபஹ, அப்பட்டமான கருத்தை சொல்ல, அப்படி ஒவ்வொன்றா ஒன் பை ஒன்றா அர்த்தம் வச்சுட்டு போகல, கருத்தை சொல்கிறேன் டக்கு டக்கு நீங்கள் புரியுற மாதிரி. வெளிப்படையான முட்டாள், அந்த முட்டாள்கிட்ட இருந்து மார்க்க கல்வி எடுக்கக்கூடாது. அவங்க முட்டாள்தனமாக மார்க்கத்தை பேசுவான். இன்றைக்கி எவனா வஹாபியங்களும் முட்டாள் தான், அந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கங்க. 1. 2வது ஓ சாஹிபு பிதாத்தின் எது இலா ஹவாஹு, அதாவது பிதாத்துவாதி, அவன் தன்னுடைய மனோயிச்சையான பிதாத்தின் பக்கமும் வழிகேட்டின் பக்கம் மக்கள் என்ன செய்வான், அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதுக்குன்னு ஒரு இயக்கத்தை தொடங்குவான், அதுக்குன்னு தாயிகளை வச்சிருப்பான், அதுக்குன்னு தெருவா ஆள் அனுப்புவான், அதுக்குன்னு தெருவா என்ன செய்வான், மைக்கை பிடிச்சி பேசிக்கிட்டே இருப்பான். இப்படி பிதாத்துவாதிகள்லாம் தோன்றுவானோ, அப்படி தோன்றான் பற்றி அவன்கிட்ட இருந்து மார்க்கத்தை எடுத்துடாத. இது பக்காவே நேரடியாகவே வஹாபிகளை தான் சொல்லுது, ஓப்பனாகவே தெளிவாகவே சொல்லுது. இந்த மாதிரி நான் சைத்தான்கிட்ட போய் எடுத்துடாதீங்கன்ட்டு. அடுத்து என்ன, ஒமை எக்திபு ஃபி ஹதீஸின் நாஸ் வ இன் குந்துல அத்தஹிமுஹு ஃபில் ஹதீஸ், மக்களுடைய பேச்சு விஷயமா போய் பேசுவான், மக்கள் பேசுகிற விஷயத்தில் போய் பேசுவான், அவன்கிட்ட எடுத்துடாதீங்க சொல்கிறாங்க. ஒயின் குந்துலா அத்தஹிமுஹு ஃபில் ஹதீஸ், ஆனால் அவன் விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் விஷயத்தில் அவன் பொய் பேசுவானா என்று எனக்கு சந்தேகம் வராட்டாலும் கூட, மக்கள் பேச்சில் பொய் சொல்லிட்டா கூட அவன்கிட்ட செய்தி எடுத்துடாதீங்க, அவன்கிட்ட செய்தி எடுத்துடாதீங்க. இதுக்கு ஒரு படி மேலே தான் வஹாபி இருக்கிறான். அவன் தானும் போய் பேசுகிறான், நபி விஷயத்துலையும் போய் சொல்கிறான், தானும் போய் பேசுகிறான், நபி விஷயத்துலையும் போய் சொல்கிறான். சரிங்களா அண்ணா? அதனால் 3 விஷயம் அப்படி நேரடி யாருக்கு பொருந்தது, வஹாபிகளுக்கு தான் பொருந்தது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இப்போ இருந்தார் வைங்களேன், இவங்களாம் பார்த்தா நேராக பேரே சொல்லுவாங்க. TN இருந்து வாங்கிறாத, IN இருந்து வாங்கிறாத, KT இருந்து வாங்கிறாத, C டீச்சர் இருந்து வாங்கிறாத, அப்படி பேரை சொல்லிடுவாங்க. இப்போ வந்து பொதுவாக சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ உள்ள காலத்தில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இருந்தால் அதை தான் சொல்லுவாங்க. சிலோன் தௌஹீத் ஜமாத்தில் வாங்கிறாத, இந்தியன் தௌஹீத் ஜமாத்திலேருந்து வாங்கிறாத, தமிழ்நாட்டு தௌஹீத் ஜமாத்திலேருந்து வாங்கிறாத, கடையனூர் தௌஹீத் ஜமாத்திலேருந்து வாங்கிறாத, சுருக்கமாக சொல்வதென்றால் வஹாபிடமிருந்து வாங்கிவிடாதே அப்படின்னு முடிச்சு விட்டுருவார். ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குதுங்க, பட்டியல் போடணும் நேரம் கிடையாது, எனக்கு பஸ் ட்ரெயின் வேறு இருக்குது, அவள் பட்டியல் போட்டால் அதையே போட்டு போகணும். சரிங்களா? அப்போ மாலிக் இமாம் இப்போ இருந்தால் அப்படி தான் சொல்லுவார். அப்படி இருந்த காரணத்தினால அவர் ஷார்ட்டாக முடிச்சுட்டு போயிட்டாரு. 4வது சொல்கிறாரு, ஓ சாலிஹுன் ஆபிதுன் ஃபாலிலுன், அவர் சாலிஹாத்தான் இருக்கிறாரு, ஆபிதாத்தான் இருக்கிறாரு, நல்ல மனசனாக தான் இருக்கிறாரு. ஆனால் இதாக்கா நல்லா யஹஃபலுமா யு ஹத்தி சுபிஹி, அவர் எந்த ஹதீஸை அறிவிக்கிறாரோ அந்த ஹதீஸருக்கு மனப்பாடமாக இல்லைன்னு சொன்னால் அவங்கள்ட்டே வாங்கிட வேண்டாங்கிறாங்க. ஏன்னா மாற்றி சொல்லிடக்கூடாது, நல்ல மனசன் தான், வணக்கசாலி தான், சாலிகான மனிதர் தான், ஆனால் ஹதீஸை மனப்பாடமாக அறிவிக்கிறாருன்னு சொன்னால் மனப்பாடமாக அறிவிக்கிறதுக்கு தகுதி வேணுமா இல்லையா? அந்த மனநாற்றல் இல்லாதவர் எப்படி மனப்பாடமாக அறிவிக்க முடியும்? அவர் மனப்பாடமாக அறிவித்து தப்பாக சொல்லிட்டா அது கூட நமக்கு தேவையில்லை தானே. அதனால் மாலிக் இமாம் சொல்கிறாங்க, ஒரு நல்ல மனசன்ட்டையே வாங்க கூடாதுன்னு சொன்னால் இந்த ஷைத்தான்கிட்ட வாங்க சொல்லுவாங்களா? நல்ல மனசனாகவே இருந்தாலும் வாங்காதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கிறாங்களே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ், இது போனவங்கள்ட்ட எப்படி வாங்க முடியும்? அதனால தான் இப்னு அபி உவைஸ் ரஹ்மத்துல்லா, நல்ல கவனிங்க, இப்னு அபி உவைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, அவருடைய தாய் மாமா தான் மாலிக் ரஹ்மத்துல்லா. இப்னு அபி உவைஸ் ரஹ்மத்துல்லாவுடைய தாய் மாமா பேர் என்ன? இமாம் மாலிக். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தங்கச்சி பிள்ளைட சொல்கிறாங்க, இன்ன ஹாதல் இல்ம, அருமை மகனே, இன்ன ஹாதல் இல்ம, இந்த மார்க்க கல்வி இருக்கிறதே, ஹுவ லஹ்முக வ தமுக, அது உன் சதையாக இருக்க வேண்டும், அது உன் ரத்தமாகவே இருக்க வேண்டும். இந்த மார்க்க கல்வி நம் சதைக்கு ஒரு ஆபத்துனா துடிப்பமா இல்லையா? நம் ரத்தத்துக்கு ஒரு ஆபத்துனா துடிப்பமா இல்லையா? அந்த மாதிரி இந்த மார்க்கம் உன் லஹமாக, உன் சதையாக, இறைச்சியாக இருக்க வேண்டும்.
உன் உடம்பில் ஓடக்கூடிய ரத்தமாக இருக்க வேண்டும். வானுஹு துஸ்அல் யௌமல் கியாமா, இந்த மார்க்கத்தை குறித்து நாளைக்கு மறுமையில் கியாமத்து நாளில் நீ விசாரிக்கப்படுவாய். ஃபந்துர் அம்மன் தஅஹுதஹு, எனவே நீ யாரிடத்தில் இந்த மார்க்கத்தை எடுக்கிறாய் என்பதை முதல்ல யோசிச்சு பார்ப்பான். நாங்க உன்னுடைய சதைக்கு ஆபத்துன்னு சொன்னா உயிருக்கு ஆபத்து தான். உன் ரத்தம் கெட்டு போச்சுன்னு சொன்னாலும் உயிருக்கு ஆபத்து தான். ரெண்டும் உயிருக்கு ஆபத்து தானே. இந்த தீனை கண்டவன்ட்டை எடுத்தா உன் ஈமானுக்கு ஆபத்து. கண்டவன்ட்டை எடுத்தா உன் ஈமானுக்கு ஆபத்து ஏன், உன் தீனுக்கு ஆபத்து ஏன்? இந்த இல்மு தீனுங்கிறாங்க. இந்த இல்மு தீனு. எனவே ஃபந்துர் அம்மன் தஅஹுதஹு, இந்த தீனை நீ யாரிடம் எடுக்கின்றாய் என்பதை நீ யோசித்து பார்த்துக்கொள் என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய மாணவர்கள்ட்ட சொல்லுவாங்க, தன்னுடைய குடும்பத்தார்கள்ட்டையும் சொல்லுவாங்க. இங்கே நல்லா கவனிக்கணும். நான் கடைசியாக ஒரு சில செய்திகளை மட்டும் நான் பேசுகிறேன். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இதை வச்சே பேசுவோம். இன்னைக்கு வஹாபிகள் என்ன சொல்கிறாங்க, ஏன்னா நிகழ்காலத்தை நீங்கள் தெரியணுக்கான்னு நான் சொல்ல வரேன். சமாளி திருமதியோட தொடர்புடையதாக இருந்தாலும் நிகழ்காலத்தை நீங்கள் தெரியணுக்கான்னு சொல்ல வரேன். இன்னைக்கு வஹாபிகள் வழிகேடர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம கனவுல பார்க்க முடியாதுங்கிறாங்க. இமாம் திருமதி முடியும்னு முடிக்கிறார். இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹ் கனவில் பார்க்க முடியும் என்று முடிக்கலை, பார்க்கணும்னு ஆசையோடு மூடுங்கப்பாங்கிறார். அந்த கடைசியை கொண்டு வந்ததே அதுதான். இந்த பாடத்தை கடைசியை கொண்டு வந்த நோக்கம் என்ன? உங்கள் இப்போ இந்த ஹதீஸை படிச்சிங்களா, இந்த கிதாபை படிச்சிங்களா, மூடும்போது நபியை கனவுல பார்க்கணும் எண்ணத்தோடு மூடணும்னு அர்த்தம். கடைசி பாடமாக கொண்டு வந்திருக்கிறார். அப்போ கனவில் பார்க்க முடியும் என்பது தான் நல்லோர்கள் சொல்கிறாங்க. கண்டோர்கள் என்ன சொல்கிறாங்க? கண்டோர்கள் அப்படின்னா பார்க்க முடியாது. இப்போ இந்த மார்க்கத்தை யார்கிட்ட எடுக்கணும்? நல்லவர்கள்ட்ட எடுக்கணுமா, கண்டவன்கிட்ட எடுக்கணுமா? சொல்லுங்கள். அதைத்தான் இமாம் திரும்பி சொல்லி முடிக்கிறார். அப்படியே கண்டவன்கிட்ட மார்க்கத்தை எடுத்துடாதீங்கப்பா, நல்லவங்கள்ட்டேருந்து எடுங்கிறாரு. அதை சொல்வதற்கு தகுதியானவங்கள்ட்டேருந்து எடுங்கிறாரு. சொல்ல புரிஞ்சல உங்களுக்கு? இப்போ அந்த அடிப்படையில் இப்போ என்ன கேட்டிங்கன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் காண முடியுமா? நிறைய ஹதீஸில் இருக்குது. நான் வார்த்தையை மட்டும் சொல்கிறேன், உங்கள் மனசில் பதிரத்துக்காண்டி சொல்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபகத் ரஆனி, யார் என்னை கனவில் கண்டாரோ என்னைத்தான் கண்டார். நபி சொல்கிறாங்களா? இந்த வார்த்தையை கவனிங்க. ஃபைன்ன ஷைத்தான் லா யதஹய்யலு பி, ஷைத்தான் என்னை கொண்டு எண்ணத்தை ஏற்படுத்த முடியாது. நான் தான் வந்தேன் என்ன செய்ய முடியாது. ஷைத்தான் வந்து கனவுல வந்து நின்றுக்கிட்டு நான் தான் முகமது, நான் தான் வந்தேன் அப்படி எண்ணத்தை கூட ஏற்படுத்த முடியாது. வார்த்தை புரியுது தானே? லா யதஹய்யலு பி. இன்னொரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபைன்ன ஷைத்தான் லா யதமஸ்ஸலு பி, ஷைத்தான் என்னை கொண்டு மிசால் கூட எடுக்க முடியாது. மிசால் எடுக்க முடியாதுன்னா என்ன அப்படின்னு சொன்னால், நல்ல அழகான வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்வு செய்கிறாங்க. இன்னைக்குள்ள வஹாபிகளுக்கு அன்னைக்கே மரணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்காண்டி இந்த வார்த்தையை கவனிங்கிறேன். லா யதமஸ்ஸலு பி, ஷைத்தான் வந்து என்னை கொண்டு மிசால் எடுக்க முடியாது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நபி மாதிரி வர முடியாது. அது என்னென்ன இன்ஷால்லா கடைசி அடுத்து ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லும்போது விளக்குறேன். மூணாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா யத்தகவ்வனுனி, ஷைத்தான் நானாகவே ஆக முடியாது, என்ன மாதிரி ஆக முடியாது. இது யார் சொல்கிறா? எல்லாமே புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸாக சொல்லிட்டு வரேன். லா யத்தகவ்வனுனி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்களா? லா யத்தமஸ்ஸலு ஃபீ சூரத்தி, என்னுடைய தோற்றம் மாதிரி ஒரு தோற்றத்தை அவன் எடுக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்களா? நான் வந்து இதில் வரக்கூடிய முக்கியமான வார்த்தைகளை பதிவு செய்கின்றேன். லா யத்தஷப்பஹு பி, ஷைத்தான் என்னை போன்று ஆக முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்களா? இது எல்லாமே ஆதாரபூர்வமான ஹதீஸ். இப்போ இந்த ஷைத்தான்கள் என்ன பண்ணுறானோ அப்படின்னு சொன்னால் சொல்ல வரேன். இப்போ இந்த ஹதீஸில் நபி என்ன சொல்கிறாங்க? மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபகத் ரஆனி, யார் என்னை கண்டாரோ என்னை தான் கண்டார் கனவிலே. ஷைத்தானை நீங்கள் பார்க்கல. ஏன்? ஷைத்தான் வந்து என்னை கொண்டு எண்ணத்தை ஏற்படுத்த முடியாது, ஷைத்தான் என்னை கொண்டு மிசால் எடுக்க முடியாது, ஷைத்தான் என்ன மாதிரி வர முடியாது, ஷைத்தான் என் தோற்றத்திலே வர முடியாது. எவ்வளோ வார்த்தை சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷார்ட்டாக ஒரு வார்த்தையில் சொல்லியிருக்கலாம் தானே? ஏன்னா நபிக்கு தெரியுங்க, இறுதி தூதருங்க. கியாமத்து வர கடைசி மனிதர் வரைக்கும் யார் தான் தூதர்? மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர். அப்போ கடைசி வரைக்கும் எத்தனை குழப்பம் நபிக்கு தெரியுமா இல்லையா? அத்தனை குழப்பத்திற்கும் தீர்வாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை அமையணுமா இல்லையா? அமையணும் தானே? அதுக்கு தோதுவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அழகான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. நான் விளக்குறேன். இப்போ அந்த நபியை கனவுல பார்க்க முடியுமா முடியாதா? ரெண்டு குரூப் இருக்குங்க, ரெண்டு குரூப் இருக்குது இது விஷயத்திலேயே. அதில் ஒரு குரூப் என்ன கேட்டால் நஜாத்து குரூப்புன்னு இருக்கும். அவன் நஜாத்து கிடையாது, லலாலத்து. விளங்குச்சிங்களா? பேர் நஜாத்துன்னு வச்சுக்குவான், அது லலாலத்து நஜாத்து குரூப்பு. அன்னஜாத்து பத்திரிக்கை வருமா இல்லையா? அந்த பத்திரிகையில் உள்ளவன் அவன் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? நபி விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண முடியுமா? கேள்வி. பார்க்க முடியும் ஆனால் முடியாது. இவனை கிறுக்கேன்னு சொல்லுவோமா இல்லையா? இவனை கிறுக்கேன்னு சொல்லணுமா இல்லையா? நம்ம கேள்வி கேட்குறோம், அடே நபியை கனவில் பார்க்க முடியுமா? அவன் என்ன பதில் சொல்கிறான்? பார்க்க முடியும் ஆனால் முடியாது. அவன் ஏன் அப்படி சொல்கிறான் அப்புறம் பார்ப்போம். முதல்ல வகையை தெரிஞ்சுக்கங்க. ரெண்டாவது இன்னொரு வகை இருக்குது, இன்னொரு வகை. அவன் என்ன சொல்கிறான்? நபியை கனவில் பார்க்க முடியுமாவா? கியாமத் வரைக்கும் முடியாது.
ஏன்டா உனக்கு நசீப் இல்லைன்னு சொல்லிட்டு போ, பார்த்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. முதல்ல உன் கண்ணுக்கு நபி வருவாங்களான்னு கேட்குறேன். முதல்ல உன் கண்ணுக்கு நபி வருவாங்களா? நபி அவ்வளோ அசிங்கமாக பேசுகிற நீ, உன் கண்ணுக்கு நபி வருவாங்களான்னு கேட்குறேன். உன் கனவுல நபி வருவாங்களான்னு கேட்குறேன். வரமாட்டாங்க. அதனால் உங்களை மாதிரி ஆட்களுக்கு சொன்னால் சொல்லு, கியாமத்துக்கு நபி எங்கள் கண்கள் வரமாட்டார்கள் அப்படி சொல்லு. ஏன்டா மொத்தமாக சொல்கிற? டிஎன்டிஜே கூட்டத்துக்கு கியாமத் நாள் வரை சலாசம் கனவில் வரமாட்டார்கள். வஹாபி கூட்டத்துக்கு கியாமத் நாள் வரை நபிசாசன் கனவில் வரமாட்டார்கள். வழிகேடர்கள் கூட்டத்திற்கு கண்களுக்கு கனவிலே கியாமத் வரைக்கும் சலாசம் வரமாட்டாங்க அப்படி சொல்லு. அது உண்மை, அதை ஏற்றுட்டு போயிடலாம். நபியை கனவில் பார்க்க முடியுமா முடியாதான்னு கேள்வி கேட்டா அது எப்படிங்க முடியும்? கியாமத் நாள் வரைக்கும் முடியாது, கியாமத் நாள் வரைக்கும் முடியாது. இதைத்தான் இமாம் திர்மிதி சொல்றாங்க. ஏப்பா இது மார்க்கம்பா, இது குப்பை தொட்டி கிடையாது. கண்டவன்ட்ட போய் விளக்கம் கேட்காதீங்க, நல்லோர்கள்ட்ட போய் கேளுங்க. அலைக்க பிலாசர் முன்னோர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, தாபியின்கள் சஹாபா பெருமக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. பந்துரு அம்மன் தௌஹுதுன தீனக்கும், உங்கள் தீனை யாரிடமிருந்து நீங்க எடுக்கிறீங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி கண்டவன்ட்ட போய் எடுத்தா அல்லாஹ் பாதுகாக்கணும். அவன் பேச்சை கேட்டா நமக்கு வர வேண்டியவங்களும் அந்த நசீப் இல்லாமல் போயிருமே. நபியை பார்க்க மாட்டேன்னு நீ தூங்கினா எப்படி வருவாங்க கேட்குறேன். நபியை பார்க்க முடியாதுன்னு தூங்கினா எப்படி வருவாங்க கேட்குறேன். நபி அசிங்கமானவங்கட்டு நினச்சிக்கிட்டு தூங்கினா எப்படி சலாச வருவாங்கன்னு கேட்குறேன். பெருமான சாச நம்மளை மாதிரி சாதாரண மனசை நினச்சிட்டு தூங்கினா எப்படி வருவாங்கன்னு கேட்குறேன். அப்போ இப்படி 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 முட்டாத்தனமா, அதாவது என்ன சொல்கிறான்னு கேளுங்களேன். இப்போ நஜாத்துக்காரன், அதாவது லலாலத்துக்காரன், அவன் என்ன சொல்கிறான்? அன்னஜாத்து பத்திரிகையில் 1995 அன்னஜாத்து பத்திரிகை 16வது பக்கம் 17வது பக்கம் இந்த 2 பக்கத்தில் அவன் எழுதி வச்சிருக்கான். என்ன எழுதி வச்சிருக்கான்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணலாமான்னு கேள்வி. அதில் அவள் எழுதுறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் காணலாம். அழகா இருக்கா பதில்? நான் நினச்சேன் எப்போ பரவாயில்லையாப்பா திருந்திட்டானோல அப்படின்னு நினச்சேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணலாம். அதற்கு சான்றாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்த புகாரி முஸ்லிம் போன்ற நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. பரவாயில்ல திருந்திட்டான். இந்த ஆதாரபூர்வமான ஹதீஸின் படி என்ன ஹதீஸ்? மன்ரஆனி ஃபில்மனாமி ஃபகதரஆனி ஃபைன்ன ஷைத்தான லா யதமஸலு பி. நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஹதீஸை கொண்டு வந்துட்டான். யார் கனவில் என்னை கண்டார்களோ அவர் என்னை தான் கண்டார்கள், ஷைத்தான் என்ன மாதிரி வரமாட்டான், ஷைத்தான் என்னை கொண்டு மிசால் எடுக்க மாட்டான் என்ற ஹதீஸை கொண்டு வந்து இது புகாரியில் வருகிறது. இந்த ஆதாரபூர்வமான ஹதீஸின் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் காண முடியும். ஷைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவத்தில் வர முடியாது என்று திட்டவட்டமாக தெரிகிறது. ஷைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி உருவத்தில் வரமாட்டா என்பது திட்டவட்டமாக தெரிகிறது. அப்புறம் படித்தேன், ஷைத்தான் திட்டவட்டமாக இவன் உருவத்தில் வந்துட்டான். நபி உருவத்தில் வர முடியாது, ஷைத்தான் திட்டவட்டமாக யார் உருவத்தில் வந்துட்டா? இந்த பதில் சொல்கிறான் பார்த்தீங்கன்னா லலாலத்துக்காரன், அவன் உருவத்தில் வந்துட்டான். சரி என்ன சொல்லி குழப்பறான் பாருங்களா. அடே முதல் சொன்னியா அதுதான்டா ஹக்கை சொல்லி போட்டு என் பாத்தில் நுழைக்க போறிய, அடுத்து பாத்தில் நுழைக்க போகிறான். எப்படி நுழைக்கிறான் தெரியுமா? ஆயினும் என்றாலும் வந்துருச்சு. என்றாலும் என்றாலும் போட்டான். ஒழுங்காக தானே போயிட்டு இருந்தான், திடீர்னு ராங் ரூட்டில் போகிறான். ஒழுங்கான ரூட்டில் போயிட்டே இருந்தவன் நேராக போனால் எங்கே போயிடலாம், நம்ம இருப்பிடத்துக்கு போயிடலாம். திடீர்னு கிழக்கு நோக்கி போகிறான். எப்படா ஊடு போய் சேருவேன்? என்றாலும் போட்டான். என்னடா என்றாலும் பேர் என்ன போடுறான் பார்த்தா, ஷைத்தா இருக்கானா இல்லையா, அவன் நபி உருவத்தில் தான் வர முடியாது, ஷைத்தா அவன் உருவத்திலே கனவுல வந்து நான் தாங்க நபி அப்படி சொல்ல முடியுமா இல்லையா அப்படின்னு தானே. அப்பதான் நான் பார்த்தேன், அட பாவி ஷைத்தான் உன் உருவத்தில் வந்துட்டான், ஷைத்தான் உன் உருவத்தில் வந்துட்டான். அப்பதான் நான் நினைச்சேன். அப்ப முடிக்கிறான். எனவே இதையெல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது நாம் கனவில் பார்த்தது நபியை தானா அல்லது ஷைத்தானை தானா என்று உறுதிப்படுத்த முடியாது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? நபியை பார்க்கலாம், பார்க்க முடியாது. முடிஞ்சா? கிறுக்கன் தானே இவன், கிறுக்கன் தானே. உலகத்தில் 1ஆம் நம்பர் கிறுக்கனை பார்க்கணும்னு சொன்னா இந்த மாதிரி கிறுக்கனை பார்த்துக்கலாம். பைத்தியக்காரன்ட்ட போய் மார்க்க சட்டம் கேட்கலாமா? ஒரு ரோட்ல போற பைத்தியத்தை கூப்பிட்டு வச்சு அவன்கிட்ட போய் சட்டம் கேட்கலாமா? இது பைத்தியங்க, இது 1ஆம் நம்பர் பைத்தியங்க. கடைசியில் முடிக்கிறான், நபி பார்க்கலாமா? பார்க்கலாம், ஆனால் பார்க்க முடியாது. அன்னஜாத்து பத்திரிகையில் 1995 16வது பக்கத்தில் 17வது பக்கத்தில் எழுதியிருக்கிறான். அட முட்டாள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை நல்ல கவனிங்கடா. எத்தனை வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க ஒரே செய்தியை சொல்வதற்கு. நபியர்கள் பயன்படுத்திய வார்த்தை லா யதமஸலு பி லா யதஹய்யலு பி மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபகத் ரஆனி மன் ரஆனி ஃபகத் ரஆ அல் ஹக்க. எவ்வளவு வார்த்தை பயன்படுத்த நல்ல கவனிங்க. லா யதமஸலு பி, ஷைத்தான் என்னை கொண்டு மிசால் எடுக்க முடியாது. இந்த வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்குங்க. என்னன்னு கேட்டா, நபி உருவத்தில் வந்து நான் தான் நபின்னு சொல்ல முடியாது. அல்ல ஷைத்தான் அவன் உருவத்தை, இந்த ஷைத்தான் சொல்ற மாதிரி ஷைத்தான் அவன் உருவத்திலே வந்து நான் தான் நபின்னு சொல்ல முடியாது. ஏன்? நபியை கொண்டு மிசால் எடுக்க முடியாதே. மிசாலே எடுக்க, இது மிசால் தானே, நான் நபி மாதிரி அப்படின்னு சொன்னா மிசால் தானே. நான் தான் நபி அப்படின்னு சொன்னா தன்னை நபிக்கு ஒப்பிடுறான். மிசால் தானே, இது அரபியில் மிசில் தானே சொல்லுவோம், மிசால் தானே சொல்லுவோம். சரி, அடுத்து லா யதஹய்யலு பி, ஷைத்தான் என்னை கொண்டு ஹியால் எடுக்க முடியாது, எண்ணத்தை உருவாக்க முடியாது நான் தான் நபின்னு. அப்ப தான் உருவத்திலே வந்து நான் தாங்க நபி அப்படிங்கிற எண்ணத்தை, பொய்யான எண்ணத்தை நமக்கு உருவாக்க முடியுமா ஷைத்தானால?
லா யத்தஹய்யலுபிங்கறாங்களே. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னை கனவில் கண்டால் ஃபக்கத் ரஆனி, என்னைத்தான் கண்டார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. அப்போ கனவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க அப்படின்னு சொன்னா நம்ம நபி தான் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா நான் சைத்தானை பார்த்தேன்னு சொல்ல முடியாது. ஏன்? ஃபக்கத் ரஆனி, நீங்க யாரை தான் பார்த்தீங்க? என்ன தான் பார்த்தீங்க? நீங்க கனவுல ஃபக்கத் ரஆ அல் ஹக்க, நீங்க கனவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்கள் உண்மையைத்தான் பார்த்தீர்கள், நீங்க பொய்யை பார்க்கல. ஷைத்தான் வந்து பாத்தில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கு. ஷைத்தான் பாத்திலுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கு. இப்போ நீங்க ஷைத்தானை பார்க்கல, யாரை பார்க்குறீங்க? யாரை பார்க்குறீங்க? ஹக்க பார்க்குறீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க அவங்க தான் உண்மையாளர்கள், மெய்யாளர்கள். தன் வாழ்நாளில் ஒரு தடவை கூட விளையாட்டுக்கு கூட நகைச்சுவைக்கு கூட அவங்க வாயிலிருந்து பொய் வந்ததில்லை. உண்மையா இல்லையா? ஹக் என்கிற பேருக்கு முழு தகுதியானவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா? தெளிவா இவ்வளோ ஹதீஸை வச்சுக்கிட்டு இவன் பார்க்கலையா? நான் திரும்பவும் சொல்றேன், வரமாட்டாங்க. எப்படி வருவாங்கன்னு கேட்குறேன். இப்படிப்பட்ட நிலையில இருந்துக்கிட்டு நபியை பார்க்க முடியுமா? பார்க்க முடியும், ஆனால் முடியாதுங்க போங்க அப்படின்னு கிறுக்குத்தனமா பதில் சொன்னான். இன்னொருத்தன் வந்துட்டான், இன்னொருத்தன் அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அது யாரு? இந்த டிஎன்டிஜே குரூப்பு. அது என்ன சொல்லுதுன்னா, இந்த கண்டவங்கள்ட்ட தான் கேட்கக்கூடாது மார்க்கத்தை. அவன் என்ன சொல்றான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் பார்க்க முடியுமா முடியாதான்னு கேள்வி. அவள் பதில் சொல்றாரு, நபியை கனவில் காண முடியும் என்றால் ஒரு பெரிய ஒரு கேள்வி நம் கண் முன்னால் நிற்கிறது. உன் கண்ணை முதல்ல எடுன்னு சொல்றேன். அந்த கண்ணு இருந்தா என்ன, இல்லாட்டா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா இவ ஒரு கேள்வி நம்ம கண்ணு முன்னாடி நிற்குதுங்க, வந்தே தீரும். என்ன என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் என்று கண்டவர்களுக்கு எப்படி தெரியும்? நபி கனவுல வந்துட்டாங்கன்னு வச்சுக்குவோம், வந்தவர்கள் நபி அவர்கள் தான் என்று கண்டவர்களுக்கு எப்படி தெரியும்? எழுதுறான், கனவில் ஒருவரை நாம் பார்த்து அடையாளம் காண்பது வேண்டும் என்றால் அவரை நேரடியாக நாம் ஏற்கனவே பார்த்திருக்க வேண்டும். நாம் நேரில் பார்க்காத ஒருவரை கனவில் பார்த்தால் இவர் இன்னார் தான் என்று எப்படி தெரியும்? நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்த்தோம்னு வைங்களேன், அதுக்கு முன்னாடி நம்ம நபியை பார்த்துருக்கணுமா இல்லையா? பார்த்தவரை இப்போ கனவுல பார்க்கும்போது தானே இவர் தான் அவரு அப்படின்னு புரிய முடியும். இதுவும் சைத்தான் தான். சைத்தான் பல ரூட்டில் வருது. அது முதல்ல ஒரு ரூட்டில் வந்துச்சான்னா இப்போ இன்னொரு ரூட்டு புதுசாக எடுத்துருக்கு. அந்த ரூட்டில் குழப்ப பார்த்துச்சு, அதுக்கு பதில் எப்படி வந்துடும் தெரியும். சரி, இன்னொரு ரூட்டில் பூந்து போவோமே, எல்லா கேப்லையும் பூந்து பூந்து போகுது சைத்தான். அப்போ இந்த சைத்தான் என்ன சொல்லுது? டிஎன்டிஜே சைத்தான் அப்படின்னு சொன்னால், நீ கனவுல நபியை பார்க்கறது எப்படிங்க சாத்தியம்? ஒரு கேள்வி வருமா இல்லையா? இது நபி தான் ஏற்கனவே பார்த்துருந்தா தானே தெரியும். இப்போ சஹாபாக்கள் பார்க்குறாங்க, ஏற்கனவே நபியை பார்த்துருக்குறாங்க, இப்போ கனவுல நபியை பார்க்குறாங்க, இது நபி தான் தெரிஞ்சிடும். நபியை பார்த்துருக்காங்களே ஏற்கனவே, இது நபி தான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். சரியா? ஆனால் நபியை நம்ம இது வரைக்கும் பார்க்கலாம். நம்ம நபி காலத்திலே வாழ்கிறோம், 1000 ஆளுக்கு பின்னால் தான் பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கோம், 400 ஆண்டுகளுக்கு பின்னால். இப்போ நம்ம கனவுல நபி வராங்கன்னு வச்சுக்குவோம், இது நபி தான் உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாதுங்க. அதனால் நாங்கள் சொல்கிறோம், கியாமத் வரைக்கும் பார்க்க முடியாதுங்க. ஆனால் முட்டாள், ஏன்டா இப்படி முடிவெடுக்கிறீங்க? உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து கேட்கணுமா இல்லையா? இப்படி ஒரு கேள்வி உனக்கு வந்துருச்சு, வந்து தான் தீரும். சரி, உனக்கு வந்துட்டு செய்தா மாதிரி வந்துச்சு, நீ என்ன பண்ணணும்? நீங்களே தீர்ப்பு சொன்னா அப்போ முறையான அறிஞர்கள்ட்ட வரணுமா இல்லையா? இந்த சமாயில் திருமதி எடுத்து படிங்க, அவ்வளோகா 2 ஹதீஸை கொண்டு வராரு. இந்த மாதிரி கிறுக்கு கூட்டம் வரும்னு அவங்களுக்கு தெரியும், பைத்திய கூட்டம் வரும்னு தெரியும். சைத்தான் அந்த மாதிரி பல ரூட்டில் வருவான், வந்து கெடுப்பான்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் இமாம் திருமிதி ரஹமத்துல்லாஹ் சமாயில் திருமிதியில் அழகா ஒரு 2 கருத்தை கொண்டு வந்துட்டார். 2 ஹதீஸ், 2 ஹதீஸ் மற்ற நூல்லையும் வருது. நான் சொல்கிறேன், ஷார்ட்டாக சொல்கிறேங்க, எனக்கு நேரம் ஆகிட்டு இருக்கு, ஷார்ட்டாக சொல்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம ஏற்கனவே பார்க்கல தானே? பார்க்கல. இப்போ நபி நம்ம கனவுல வந்துட்டாங்களா? இது நபி தான் எப்படி தெரியும்? 4 வழி இருக்குங்க. எனக்கு தெரியும், என் சிற்றறிவுக்கு சொல்கிறேன், நிறைய வழி இருக்கலாம். என் சிற்றறிவுக்கு நான் சொன்னது 4 வழி இருக்குங்க. அதில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருப்பாங்க, எவ்வளோ அழகாக இருப்பாங்க, முகம் எப்படி இருக்கும், கண் எப்படி இருக்கும், காது எப்படி இருக்கும், முடி எப்படி இருக்கும், எத்தனை முடி நரைச்சிருக்கும், எப்படி நரைச்சிருக்காது, முடி எங்கே தொங்கும் தலையில், எப்படி அவங்க வந்து முடியை பிரித்து விட்டுருப்பாங்க, வாங்க எடுத்திருப்பாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறம் எப்படி இருக்கும், பொன்னிறமாக இருக்கும், அவங்க வந்து ரொம்ப வெள்ளையும் கிடையாது, பளிச்சுன்னு வெள்ளை கிடையாது, மாநிறமும் கிடையாது, பொன்னிறம் அழகாக இருப்பாங்க, ரோஜா கலர் மாதிரி இருப்பாங்க. அப்படி சிவப்பும் வெள்ளையும் கலந்த அழகான தோற்றத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. ரொம்ப நெட்டையும் இல்லை, ரொம்ப குட்டையும் இல்லை, அப்படி நடந்தாலே கம்பீரமாக இருக்கும். எவ்வளோ அழகு வர்ணிக்கிறாங்க, எல்லாத்தையும் வர்ணிக்கிறாங்க. வர்ணிச்சாச்சா? இந்த சமாயில் திருமதியை படிங்க. சமாயில் திருமதியை நபி எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, ஸல்லல்லாஹு எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. என் கனவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வராங்க, நான் பார்த்தது ஃபுல்லாக இருக்குது, நான் படித்தது ஃபுல்லாக இருக்குது, நபி தான் தெரியவேனா இல்லையா? தெரிய முடியுமா இல்லையா? சரி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு காலகட்டத்தில் ஆசிம் இப்னு குலைப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, என் வாப்பா குலைப் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, குலைப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இருந்து ஒரு ஹதீஸ் கேட்டாங்க.
அப்பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்னாங்க, மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபகத் ரஆனி, யார் என்னை கனவில் கண்டாரோ என்னைத்தான் கண்டார். ஃபஇன்ன ஷைத்தான் லா யதமஸலு பி, ஷைத்தான் என்னை கொண்டு மிசால் எடுக்க மாட்டான், என் தோற்றத்தில் அவன் வரமாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்சாங்க என்று குலைப் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. குலைப் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லிட்டு அப்புறம் மீண்டும் சொல்றாங்க, இதே ஹதீஸை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எனக்கு அறிவிச்சாங்க. அப்படி அறிவிக்கும் போது நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இன்னி கத் ரஅய்துஹு, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல கண்டேன். யார்கிட்ட சொல்றாங்க? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மாட்ட. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு திரும்ப கேள்வி கேட்டாங்க, ரஅய்தஹு, நீங்க நபியை கனவுல பாத்தீங்களா, கனவுல பாத்தீங்களா? ஆமா நான் பார்த்தேன். ஈ வல்லாஹி லகத் ரஅய்துஹு, அல்லாஹ் மீது சத்தியமாக ஆம், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் கண்டேன். அப்போ இப்னு அப்பாஸ்ல கேட்கறாங்க, அப்படி நபியை நீங்கள் காண்கின்ற பொழுது ஃபதக்கர்தல் ஹஸன் இப்னு அலி, ஹஸன் ரலியல்லாஹுடைய நினைவு வந்துச்சான்னு கேட்கறாங்க. ஹஸன் ரலியல்லாஹுடைய அவங்கள பார்த்த மாதிரி நினைவு வந்துச்சான்னு கேட்ட உடனே, இன்னி வல்லாஹி கத் தக்கர்துஹு, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் காண்கின்ற பொழுது ஹஸன் ரலியல்லாஹு அவர்களை கண்ணால் பார்த்த மாதிரி எனக்கு நினைவு வந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே, அவங்க நடை இப்படி இருந்துச்சு, அவங்க உடை எப்படி இருந்துச்சு, எல்லாத்தையும் எடுத்து சொன்ன உடனே இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, நீங்க பார்த்தது உண்மைதான். நாங்க இங்க என்ன சொல்ல வராங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அங்க அடையாளங்களை நாம் ஹதீஸில் படித்திருந்தாலும் கனவுல நபி வந்தா இது நபி தான் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். இருக்கா இல்லையா? எங்க வேதக்காரர்களுக்கு தௌராத் வேதத்தில் நபியை பற்றி எப்படி தூங்குவாங்க, எப்படி சிரிப்பாங்க எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ் அவங்களை பற்றி என்ன சொல்கிறான்? அல்லதீன் ஆத்தைனாஹுமுல் கிதாப யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அபுனாஹும் சொல்கிறான் இல்லையா? வேதக்காரர்களுக்கு வேதத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அவங்க உயரம் எப்படி, அவங்க நின்னா எப்படி நிற்பாங்க, நடந்தா எப்படி நடப்பாங்க, ஓடுனா எப்படி ஓடுவாங்க, சிரிச்சா எப்படி சிரிப்பாங்க, அழுதா எப்படி அழுவாங்க, தூங்குனா எப்படி தூங்குவாங்க, எந்த பக்கமாக திரும்பி தூங்குவாங்க, எப்படி சாப்பிடுவாங்க, எத்தனை விரலில் எடுத்து சாப்பிடுவாங்க என்பது உட்பட தௌராத்து போன்ற முன் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. படித்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அபுனாஹும், நாம் வேதம் கொடுக்கப்பட்டோமே, நாம் யாருக்கு வேதம் கொடுத்தோமோ அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விட்டால் தான் பெற்றெடுத்த பிள்ளையை எப்படி கண்டால் அறிந்து கொள்வார்களோ அதுபோன்று இதுதான் இறை தூதர் என்று அறிந்து கொள்வார்கள், இவர்கள் தான் இறுதி தூதர் என்று அறிந்து கொள்வார்கள். எங்க புத்தகத்தில் சொல்லப்பட்டதுதான், புத்தகத்தில் சொல்லப்பட்டதை படித்ததை பார்த்ததை இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு முன்னாடி நிற்கிறாங்க. நம்ம தௌராத் வேதத்தில் படித்த மாதிரி இந்த முகம் தானே இந்த முகம் அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க, டக்குன்னு பெத்த பிள்ளை அறிய மாதிரி அறிவாங்கன்னு. தௌராத்தில் உள்ள யார் யூதா அறிவான், நஸ்ரானி அறிவான், நபியுடைய உம்மத்தில் நம்ம அறிய மாட்டோமா கேட்குறேன். யூதா அறிகிறான், தௌராத்தில் நபியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நஸ்ரானி அறிகிறான், அவனுடைய வேதத்தில் பெருமானார் பற்றி சொல்லப்பட்டிருக்குது. எந்த அளவுக்கு அறிகிறான், தான் பெத்தெடுத்த பிள்ளை அறிகிற மாதிரி அறிகிறான், அந்த அளவுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்படின்னா நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி மிக தெள்ள தெளிவாகவே ஹதீஸுகளிலே, ஷமாயில் திருமிதி போன்ற நூல்களிலே ஸல்லல்லாஹு அழகை பற்றி, அங்க அவயங்களை பற்றி, குணங்களை பற்றி, நடத்தைகளை பற்றி எல்லாத்தையும் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நம்ம படிச்சிருக்கிறோம். கனவுல ஸல்லல்லாஹு வந்தாங்க, யூதா அறிய முடியுதா அறிய முடியாதான் கேட்குறேன். இது நபிதான். பார்த்தோன்னா நான் என் தந்தையை அறிவதை விட, நான் என் பெற்றெடுத்த பிள்ளையை அறிவதை விட, என் மகனை அறிவதை விட நான் யாரை பார்த்தா டக்குன்னு அறிஞ்சிருவேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தால் அறிந்து விடுவேன் என்பது குர்ஆன் நமக்கு சொல்லுதா இல்லையா? சொல்லுதா இல்லையா? ஏன்டா சைத்தான் புத்தி உங்களுக்கு இப்படி வந்துச்சு? சரி, அடுத்து என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ கனவுல வராங்கங்க. அது எப்படி நபின்னு தெரியும்? ஆனால் ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்க, தெரியுமா தெரியாதா? அட முட்டாள், நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர், நான் தான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கேன் நபி சொல்லிட்டாங்கன்னு வையேன். கனவே அற்புதங்க. அந்த கனவுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நான் தான் இறை தூதர்னு சொன்னால் தெரியாமல் போயிருமா? சரி, கனவு நமக்கு தரது யாரு? மூணாவது சொல்கிறேன், கனவு நமக்கு தரது யாரு? அல்லாஹ். அவன் தானே. நம்ம கண்ணை மூடுறோம், ஒரு உலகம் தெரியுதுங்க. கண்ணு விழித்தா தானே ஒரு உலகம் தெரியும். அங்கே கனவு ஒரு ஆச்சரியங்க, கண்ணை மூடிட்டா ஒரு உலகம் தெரியுது. அது பேராச்சரியம் தானே. அந்த கனவை தரது யாரு? அல்லாஹ் தானே. கனவுல நபியை கொண்டு வரது யாரு? அல்லாஹ் தானே. அப்படி கனவுல நபியை கொண்டு வரும்போது நீ பார்க்கறது நபியை தாம்பா நம்ம உள்ளத்தில் போட போகிறது யாரு? அல்லாஹ். முடிஞ்சு போச்சுலாங்க, முடிஞ்சு போச்சே. அது எப்படி தெரியும்? அது ஏன் கேட்குறேன்? இறைவன் தருகிறான். உனக்கு கனவை தந்தது யார்? இறைவன். அந்த கனவிலே காட்சிகளை கண்ணில் காட்டுகிறானே, காட்டுபவன் யார்? கண்ட காட்சியெல்லாம் காட்ட முடியுதுன்னு சொன்னா நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனால் காட்ட முடியுமா முடியாதா? காட்ட முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணில் வந்துட்டாங்க, நம்ம கனவுல வந்துட்டாங்க, நீ நபியைத்தான் பார்க்கிறாய் என்கிற ஒரு எண்ணத்தை உள்ளத்தில் போடுறது யாரு? அல்லாஹ். அல்லாஹ்வால் முடியும். ஏடா ஈமான், அசல் ஈமான் என்ன? இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஏன்டா அல்லாஹ்வுக்கு அப்படி இப்போ என்ன நினச்சிட்டானா, நபியை நம்மளை மாதிரி இறக்கி இப்போ அல்லாவே இறக்கிட்டானோ. அது எப்படி நீ அல்லாவுடைய தூதனை விளங்குவேன்? அல்லாஹ் கொடுப்பாண்டா விளங்குவாண்டா போடாங்கணும். அல்லாஹ் தருவான்,
வேணாங்க போக வேண்டியது தானே. நான் ஒரு சில தகவல் நிறைய, இது முக்கியமான பாடம், இது நிறைய செய்திகள் வந்து அந்த இருக்குது. நான் அதில் ஒரு சில தகவல்கள் மட்டும் நான் பதிவு செய்கிறேன். இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது மாபித்து லைலத்தன் இல்லா வ ரஐத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹ் சொல்கிறாங்க, நான் எந்த ஒரு இரவிலும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களை காணாமல் கழித்ததில்லை. யாருங்க சொல்றா? மாலிக் இமாம். அப்ப என்ன சொல்ல வர்றாங்க? டெய்லி நான் நபியை பார்க்குறேங்கிறாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியங்க, எவ்வளோ பெரிய பாக்கியம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி எழுதின கிதாபு பேர் என்ன? பிரபலியமான கிதாப் பேர் சொல்லுங்க. முவத்தா. முவத்தா. அந்த முவத்தா என்ற பேர் யார் வச்சா தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாலிக் இமாம் கிதாப் எழுதிட்டாரு, ஹதீஸ் கிதாப் எழுதிட்டாரு. எழுதிட்டு அவருக்கு கவலை, என்ன பேர் வைக்கணும்னு கவலை. யோசிக்கிறார், என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறார். தூங்கிட்டார். அவர் தான் டெய்லி நபியை பார்ப்பாரு. தூங்கிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. சொன்னாங்க, வத்தி ஹாதா வத்தி ஹாதா லின்னாஸ் அப்படின்னாங்க. இந்த நூலை மக்களுக்காக எளிமையாக ஆக்கிவிடுங்கள். இந்த நூலை இந்த வத்தா என்பதுக்கு பல அர்த்தம் இருக்குது, இங்க பொருத்தமான அர்த்தம் அதனால சொல்ல வரேன். வத்தி ஹாதா லின்னாஸ், இந்த நூலை மக்களுக்கு நீங்கள் எளிமையாக ஆக்கிவிடுங்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ எளிமையாக ஆக்கப்பட்ட நூல் அப்படி அரபியில் சொன்னா முவத்தா. அப்போதான் இமாம் மாலிக் சும்மா சொல்றாங்க, நான் கண் விழித்ததும் பெருமானார் சொன்ன பெயரையே முவத்தா என்று நூலுக்கு வைத்தேன். ஏங்க நூல் பேர் வைக்கிறதே நபி சொல்லி தாங்க வைப்பாங்க எங்க இமாம்கள். நபியை கவனம் பார்க்க முடியாதுங்க. நீ முவத்தால் இருக்குதா அப்படின்னு கேட்கறல்ல, அந்த முவத்தாக்கு பேர் வச்சதே நபி தான்டா, முட்டாள். இது ஹதீஸ் முவத்தாவில் வருகிறது சொல்றியா? முவத்தான் பேர் வச்சது எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். இமாம் புகாரி இது புகாரியில் வருகிறதா கேட்குறியா? புகாரி எப்படி எழுதுனாங்க கேட்குறேன். இமாம் புகாரி, சஹீஹ் புகாரி எப்படி எழுதுனாங்க? கனவுல நபியை பார்த்தாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் கனவிலே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த காரணத்தினால் எப்படி பார்க்குறாங்க? அவங்க உடம்புல வந்து எந்த தூசியும் படாம, எந்த ஈ கூட நிற்க விடாத அளவுக்கு விசிறிட்டே இருக்கிற மாதிரி பார்க்குறாங்க. அதை கனவு கண்டு விழித்த பிறகு கனவுக்கு விளக்கம் கேட்குறாங்க அறிஞர்கள்ட்ட. அவங்க என்ன சொல்றாங்க? நீங்க ஒரு சஹீஹான நூலை தொகுக்க போகிறீர்கள், எந்த பொய்யும் கலக்காத, எந்த பலவீனமும் கலக்காத, மிக பரிசுத்தமான ஆதாரபூர்வமான ஒரு நூலை நீங்கள் தொகுக்க போகிறீர்கள் அப்படின்னு எனக்கு விளக்கம் சொல்லப்பட்டுச்சு. அப்போ தான் நான் சஹீஹ் புகாரியை தொகுத்தேங்கிறார் இமாம் புகாரி. ஆதாரபூர்வமான வரலாற்று நூல். அப்போ சஹீஹ் புகாரியை தொகுக்க சொன்னது யாரு? சஹீஹ் புகாரியை தொகுக்க சொன்னது யாரு? மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க சொல்ல போய் தான் இமாம் புகாரியை தொகுத்திருக்கிறாங்க. புகாரில் இருக்கிறதா நீ கேட்கறல்ல, அந்த புகாரியே பெருமானாரின் கனவு தான்டா. அந்த புகாரியே பெருமானாரின் கனவு தான். அதை கண்டவங்கள்ட்ட விளக்கம் கேட்காதீங்க நான் சொல்ல வரேன். கண்டவங்கள்ட்ட விளக்கம் கேட்காதீங்க. நபியை பார்க்கலாமா? நீங்க நல்லவர்கள்ட்ட கேளுங்க. இமாம் திரும்பிதிட்ட கேளுங்க, அவர் பதில் எழுதி வச்சிருக்கிறார். இமாம் புகாரியுடைய வாழ்க்கையை படிங்க, அதில் பதில் இருக்கிறது. நான் ஒரு தகவலை நான் வந்து பதிவு செய்கிறேன். ரொம்ப முக்கியமான தகவல். என்ன தகவல்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்ராஹிம் இப்னு முஹம்மது ரஹமத்துல்லா அவங்க சொல்கிறாங்க, இந்த செய்தி நான் எதுக்கு சொல்கிறேன்னா, மார்க்கத்தை நல்லோர்களிடம் கேளுங்கள், அதுக்காண்டி சொல்ல வரேன். சரிங்களா? இமாம் இப்ராஹிம் இப்னு முஹம்மது ரஹமத்துல்லா அவர் ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர். அவர் சொல்கிறாரு, குன்னாஃபி மஜ்லிசி இப்னி உயைனா, நான் ஹதீஸ்கலை வல்லுனர் இப்னு உயைனா ரஹமத்துல்லாஹி அலைஹியோட சபையில் இருந்தேன். ஒ ஷாஃபிஇ ரலியல்லாஹு அன்ஹு ஹாலிருன், அந்த சபையில் யார் இருக்கிறா? ஷாஃபி இமாம் இருக்கிறாங்க. ஃபஹத்தஸ இப்னு உயைனா அனி ஸுஹ்ரி அன் அலி இப்னுல் ஹுசைன் அன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ர பிஹி ரஜுலுன் ஃபீ பஅலில் லைலி வ ஹுவ மஅ இம்ரஅத்திஹி சஃபியா ஃபகால் தஆல் ஃபஹாதிஹி இம்ரஅத்தி சஃபியா ஃபகால சுப்ஹானல்லாஹ் யா ரசூலல்லாஹ் கால் இன்ன ஷைத்தான் யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத் தமி. இது ஹதீஸ். இப்னு உயைனா ரஹமத்துல்லாஹ் அந்த சபையில் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாரு. என்ன ஹதீஸ் அறிவிக்கிறாரு? இமாம் ஸுஹ்ரியிடமிருந்து அறிவிக்கிறார். இமாம் ஸுஹ்ரி யார்கிட்ட அறிவிக்கிறாரு? அலி இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, நபியுடைய பேரப்புள்ளிட்ட அறிவிக்கிறார். அலி இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு என்ன ஹதீஸ் அறிவிக்கிறாங்க? ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை ஒரு மனிதர் கடந்து சென்றார்கள். நபியை ஒரு மனிதர் கடந்து போறார் இரவு நேரத்தில். ஃபி பஅதில் லைல், இரவு நேரத்தில் நபியை கடந்து ஒரு மனிதர் செல்கிறார். ஒஹுவ மா இம்ராத்திஹி சஃபியா, அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவி சஃபியாவோடு நின்றிருந்தார்கள். இப்போ யாரை கடந்து போறா? ஒரு ஆளு, ஒரு மனிதர் இரவு நேரத்தில். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடந்து போற அந்த மனிதரை கூப்பிட்டாங்க, வாங்கன்னு கூப்பிட்டாங்க. தஆல் ஃபஹாதிஹி இம்ராத்தி சஃபியா, என் பக்கத்தில் இருக்கிறது அன்னி பெண் இல்லை, என் மனைவி தான் சொன்னாங்க. என் பக்கத்தில் இருக்கிறது
அன்னி பொம்பளை கிடையாது, என் மனைவி தான் சலாசம் சொன்னாங்க. அந்த சஹாபி பதறி போய் சொன்னாரு, சுப்ஹானல்லாஹ் யா ரசூலல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே உங்களை போய் சந்தேக பிடிப்போமா? உங்க பக்கத்துல ஒரு பொம்பளை நிக்கிறாங்கன்னா எங்களுக்கு முதல்ல கவனத்துக்கு எதுதான் வரும்? உங்க மனைவி தானே வரும், உங்க குடும்ப பெண் தானே வரும். உங்க குடும்ப பெண் மகன் நிக்கலாம், உங்க மனைவி நிக்கலாம், உங்க மகரமான மற்ற பெண்கள் நிக்கலாம். இப்படி தான் சிந்தனை வருமே தவிர யார் வரமாட்டாங்க. அந்நிய பெண்கள் தான் உங்க பக்கத்தில் நிற்கிறாங்க. எங்க உள்ளத்துல எப்படி வரும்? அதுக்கு அர்த்தம் அவ்வளவுதான். சுப்ஹானல்லாஹ் யா ரசூலல்லாஹ், ஒற்றை வார்த்தைக்கு இவ்வளோ அர்த்தங்க. சுப்ஹானல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரா இல்லையா அந்த சஹாபி? சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்லாஹ்வுடைய தூதரும் பரிசுத்தம் தானேன்னு அர்த்தம். அதனால தான் சுப்ஹானல்லாஹ்னு ஆரம்பிக்கிறார். நபியே நீங்க பரிசுத்தமானு சொல்ல தேவையில்லை, அந்த அல்லாஹ் தான் உங்களை அனுப்பியிருக்கான். இப்போ நீங்க பரிசுத்தம் தானே எனக்கு அர்த்தம். சுப்ஹானல்லாஹ் யா ரசூலல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் தாங்கள், அல்லாஹ்வின் தூதர் அல்லவா தாங்கள், நீங்களும் பரிசுத்தமானவர்கள் தானே. அந்த கேள்விக்கு அந்த பதிலுக்கு அதுதான் அர்த்தம். அப்போ சல்லாசன் சொன்னாங்க, இன்ன ஷைத்தான் எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தமி, ஷைத்தான் இருக்கானே அவன் மனிதனுடைய நரம்புல ரத்தம் ஓடுதா இல்லையா, அந்த ஓடுற இடத்துல யாரும் ஓடிக்கிட்டு இருக்கிறா, ஷைத்தானும் ஓடிட்டு இருக்கிறான், அதனால கூப்பிட்டு சொன்னம்பா அப்படின்னு சல்லாசன் சொன்னாங்க. இந்த ஹதீஸை யார் அறிவிக்கிறா? இப்னு உயைனா. பக்கத்துல யார் இருக்கிறா? ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அப்ப இப்னு உயைனா, இந்த ஹதீஸை அறிவித்த இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, ஷாஃபி இமாம்கிட்ட கேட்கறாங்க, மா ஃபிக்ஹு ஹாதல் ஹதீஸி யா அபா அப்துல்லா, அபு அப்துல்லா அவர்களே இந்த ஹதீஸ்ல நீங்க என்ன புரியுறீங்கன்னு கேட்டாங்க. இந்த ஹதீஸ்ல இருந்து என்ன விளக்கம் கிடைக்குது உங்களுக்கு, என்ன விளங்குறீங்க? ஷாஃபி இமாம் டக்குன்னு பதில் சொன்னாங்க, அழகான பதிலுங்க, நம்ம கற்பனை கூட பண்ண முடியல. ஏன்னா பொதுவாக இதே கேள்வியை நான் முதல்ல சொல்லிடுறேனே, இதே கேள்வியை சைத்தான்கிட்ட கேட்போமே. இதே சைத்தானை பேசணுமே இல்லையா? சைத்தான் அப்படி கண்ணில் பார்க்கணும்னா இந்த கூட்டத்தை பார்க்கலாம் தானே. அந்த சைத்தானை கூப்பிட்டு வச்சு, அப்பா சல்லாசன் இரவு நேரத்தில் மனைவியோட நின்னாங்க. இது புகார்லாம் வருது, இந்த ஹதீஸ் புகாரில் பல நூல்களில் வருது. சரி, அதையும் நான் நினைவு ஊட்டிக்கிறேன். இப்போ சல்லாசம் நிற்கிறாங்க, மனைவியோட ஒரு பெண்ணோட நிற்கிறாங்க. அப்போ ஒரு ஆள் சில சஹாபாக்கள் போகிறாங்க. திடீர்னு நபி பார்க்குறாங்க, எல்லாம் அங்கே வாங்க, தாள் எல்லாம் அங்கே வாங்க, என் பக்கத்தில் நிற்கிறது என் மனைவி சஃபியா தான், போங்க வாங்க, இது என் மனைவி தான், போங்க, வேறு எதுக்கும் கூப்பிடலை. ஆனால் சுப்ஹானல்லாஹ் நபியே இப்படி சொல்லலாமா? சைத்தான் ரத்தம் ஓடுற இடத்துலலாம் ஓடுறான்ப்பா, போங்கப்பா அப்படி இருக்குது ஹதீஸ், வெளிப்படையாக அப்படி இருக்குது. இதை இந்த சைத்தான்ட்ட போய் கேட்டிருந்தீங்களேன், சைத்தான் ரத்தம் ஓடுறானே இல்லையா அப்படி ஹதீஸ், இந்த சைத்தான் நீங்கள் போய் கேட்டீங்க, இந்த ஹதீஸுக்கு என்னங்க வழக்கம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூப்பிட்டு இது என் மனைவி தான்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இவனு சொல்லுவானா இல்லையா? என்ன அர்த்தம் அப்படின்னா, சஹாபாக்கள் நபியை சந்தேகம் பிடிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ சந்தேகம் பிடிக்கிற கூட்டம் தான், கூப்பிட்டு விளக்கத்தை சொல்லிடுவோம், கூப்பிட்டு விளக்கத்தை சொல்லிடுவோம் அப்படின்னு நபி கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதை கூடுதல் விளக்கமாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் ஹதீஸி முடிவை பாருங்கள். சைத்தான் நரம்பில் ஓடுகிறான் நபி சொன்னாங்களா இல்லையா? அப்போ சைத்தான் வந்து சஹாபாக்கள் ரம்பளை ஓடத்தானே செய்வான். அப்போ சஹாபாக்கள் அப்படி நினைக்கத்தானே, இப்படி பேசணும் தானே இவன். இந்த கூட்டத்தில் கேட்டால் கண்டவன்ட்டே கேட்காதீங்கன்னு சொல்ல வரேன், கண்டவன்ட்டே விளக்கம் கேட்காதீங்க, இந்த கண்டவர்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா இந்த விளக்கம் தான் வரும். சரி, இப்போ நல்லோர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அவங்கள்ட்ட அந்த கேள்வி வருது. யார்? இந்த ஹதீஸ் அறிவிச்ச முஹத்தீஸே கேட்குறாரு, இப்னு உயைனா ரஹ்மத்துல்லா. அவர் தான் எனக்கு ஜுஹரி அறிவித்தார், ஜுஹரி இமாமுக்கு ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு அறிவித்தார்கள், ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை சொன்னார்கள் அப்படின்னு அந்த சனதோட சொல்றாரு இப்னு உயைனா முஹத்தீஸ்ல. அந்த முஹத்தீஸே கேட்குறாரு யார்கிட்ட? ஷாஃபி இமாம்கிட்ட, பக்கத்தில் உட்கார்ந்தனால இந்த ஹதீஸில் நீங்கள் என்ன விளங்குனீங்கன்னு கேட்குறாரு. அப்போ ஷாஃபி இமாம் அழகான பதில் சொல்கிறாங்க. எல்லோருமே சிந்திக்க வேண்டிய பதில், நல்லோர்களை நாம் எப்படி நினைக்க வேண்டும், மதிக்க வேண்டும். நல்லோர்களை ஒரு ஹதீஸ், நபியை நம்ம எப்படி நினைக்கணும், சஹாபாக்களை எப்படி நினைக்கணும், தாபீன்களை நம்ம எப்படி நினைக்கணும், கண்ட ஷைத்தான்களை நம்ம எப்படி நினைக்கணும், எல்லாத்தையும் ஒரே மாதிரி நினைக்க முடியாது. ஒரு நல்ல மனிதர் வந்து ஒரு தியேட்டர் வாசலில் நிற்கிறாருன்னு சொன்னால் உடனே தியேட்டருக்கு போய்ட்டு வந்தால் நினைக்கக்கூடாது. ஒரு கேடு கட்டவன் வந்து சாராயம் இப்போ குடிக்கிற இடத்துல போய் நிற்கிறான்னு சொன்னால் இவன் குடிச்சிட்டு தான் வரான்னு நினைப்போம். ரெண்டு வித்தியாசம் இருக்குல்ல. இவர் வந்தார், வந்த வழியில் டிராஃபிக் ஒதுங்கி நிற்கிறாரு அப்படின்னு நினைப்போம். அதே ஒரு கேடு கட்டவன் வந்து அங்கே போய் நிற்கிறான்னு சொன்னால் உள்ளே போய்ட்டு வரான்டா நினைப்போமா இல்லையா? எல்லாத்தையும் ஒரே மாதிரி நினைக்க மாட்டாங்க, நினைக்கவும் கூடாதுங்க. சராசரி அறிவு இது, சராசரி அறிவு. எல்லாத்தையும் ஒரே மாதிரி நினைக்க மாட்டோம், நினைக்கவும் கூடாது. நல்லவரையும் நல்ல விதமாக நினைப்போம், கெட்டவனை கெட்ட மாதிரி தான் நினைப்போம். இப்போ ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த கேள்வி கேட்ட உடனே ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறாங்க, ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இன் கானல் கௌமு, இப்படி தான் ஆரம்பிக்கிறார் பதில். இன் கானல் கௌமு இத்தஹமு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நபி காலத்தில் வாழ்ந்த அந்த கூட்டம், நபி கூப்பிட்டாங்களா, வாங்கன்னு கூப்பிட்டாங்களா, அந்த கூட்டம் மட்டும் நபி அவர்களை சந்தேகப்பட்டிருந்தால், ஒரு அந்நிய பெண்ணோடு நிற்கிறாரு அப்படின்னு சந்தேகப்பட்டு இருந்தால், கானூபி துஹுமதிஹிம் இய்யாஹு குஃபாரா, யார் நபியை சந்தேகம் கொள்கிறாரோ அவர்கள் சந்தேகம் கொண்ட காரணத்தினாலேயே காஃபிராகி விடுவார்கள், காஃபிரா போயிடுவாங்க. நபியை சந்தேகப்பட முடியாது.
லாக்கின்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் கூப்பிட்டாங்க இங்க சொல்றாரு. அவங்க தூமத்து கொள்ளல, சந்தேகம் கொள்ளல. சந்தேகம் கொண்டு இருந்தா காஃபிரா போயிருப்பாங்க. சந்தேகம் கொள்ளல. அப்ப ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க? அத்தப மம்பாதஹு, நபிகாலத்துக்கு பின்னால் உள்ளவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒழுக்கத்தை கற்றுத் தருகிறார்கள். நபிசராசன் காலகட்டத்துக்கு பிறகு நான் இப்போ ஒழுக்கமா வாழ்றேன், நான் ரொம்ப கண்ணியமா வாழ்றேன், அறிஞர்கள் பெருமக்கள் ரொம்ப கண்ணியமா வாழ்றாங்க, அவங்க ஒரு பெண் கூட பேசிட்டு இருக்கிறாங்க, பேசி கொண்டு இருக்கின்ற பொழுது மற்ற ஆட்கள் பார்க்குறாங்க. அப்போ நம்மளை நல்ல விதமாக நினைப்பாங்க, நம்ம நினைச்சிட்டு போயிடக்கூடாது, நம்ம விளக்கம் சொல்லணும். அது நபி தனக்கு சொன்னதல்ல, தனக்கு பின்னால் வரக்கூடிய மக்களுக்காக ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள். நபிசராச காலத்துக்கு பின்னால் வரக்கூடிய நன்மக்கள் அவர்கள் இதை மாதிரி ஒரு சூழல் ஏற்படுமேயானால் அவர்கள் என்ன சொல்லிடணும்? உங்க மேல துகுமத்து வந்துடாம இருக்கிறதுக்காக, இது என் மனைவி தாங்க, இது என் மக தாங்க, இது என் தாய் தாங்க, இது என் சின்னம்மா தாங்க, இது என் பெரியம்மா தாங்க, இது என் மகரம் தாங்க என்று ஒரு விளக்கத்தை சொல்லிட்டா உங்க மேல குற்றம் வராது. இது பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு தான் சொன்னார்கள். கால இதா குந்தும் ஹாகதா, அதான் அவங்க சொல்றாங்க. நபிசாசி என்ன சொல்றாங்க தெரியுதா? இதா குந்தும் ஹாகதா, எனக்கு பின்னால் வரக்கூடிய மக்களே, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படுமேயானால் ஃபஃபாலு ஹாகதா, நான் செஞ்ச மாதிரி செஞ்சிருங்க. ஹத்தா லா யுதன்னபிக்கும் வன்னசூ, ஏன்னா உங்க மேல கெட்ட எண்ணம் வந்துடக்கூடாது. எவ்வளவு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க பாருங்க. மாநபி அவர்கள் பரிசுத்தமானவர்கள். நபி அவர்களை யாரும் கெட்ட விதத்தில் என்ன கூட இல்லை, நினைத்து கூட பார்த்ததில்லை. ஆனாலும் நம்ம எப்படி வாழ்ந்தோமோ அதே மாதிரி என் உம்மத்தும் அவங்க மேல கெட்டெண்ணம் வந்துடக்கூடாது, அப்படி தூய்மையான வாழ்க்கையை வாழணும் என்று பெருமான சாச விரும்புறாங்க. அதுக்கு ஒரு வழிகாட்டுதலுக்காகத்தான் சஹாபாக்களை கூப்பிட்டு சொல்றாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு ஒரு வழிகாட்டல். எனவே பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை தப்பா நினைக்கல. லா அண்ணன் நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தஹமு, நீங்க எப்படி நினைச்சிடக்கூடாது. பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் தவறாக நினைத்து விட்டார்கள். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சஹாபாக்களுக்கு கெட்ட எண்ணம் வந்து விட்டது. அந்த கெட்ட எண்ணத்தை போக்கத்தான் ஸல்லல்லாஹு கூப்பிட்டு விளக்கம் சொன்னாங்க என்று என்ன செய்து விடக்கூடாது, விளங்கி விடக்கூடாது. ஏன்? ஒஹுவ அமீனுல்லாஹ் ஃபி அர்லிஹி, ஒஹுவ அமீனுல்லாஹ் ஃபி அர்லிஹி, ஏனென்றால் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியிலே அல்லாஹ்வினுடைய அமீனாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கே அமீன் என்றால், அல்லாஹுவால் நம்பப்படுகிற ஒரு பரிசுத்தமான ஒரு மாமனிதராக இருக்கிறார்கள் என்றால் அவர்களை யாரு தான் சந்தேகம் கொள்ள முடியும்? எதிரி கூட பெருமானாரை என்ன செய்ய முடியாது, சந்தேகம் கொள்ள முடியாது. நபிக்காக உயிரை கொடுக்கின்ற சஹாபாக்களா சந்தேகம் கொள்வார்கள்? நபிக்காக அனைத்தையும் அர்ப்பணிப்பதற்காக ஃபிதாக அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ், ஃபிதாக அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ், என் தாய் என் தந்தை உங்களுக்கு அர்ப்பணம் நாயகமே என்று மாநபியை பாதுகாப்பதற்கு, மாநபியின் மானத்தை பாதுகாப்பதற்கு தன் தாயை கூட அர்ப்பணிக்க துணிந்தவர்கள் சஹாபா பெருமக்கள், தன் தந்தையை கூட இழக்க துணிந்தவர்கள் சஹாபா பெருமக்கள். ஃபஇன்ன அபி வ வாலிதஹு வ இர்லி லி இர்லி முஹம்மதின் மின்கும் விகாஉ, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு சொல்வாங்க, அருமை நாயகமே, ஃபஇன்ன அபி வ வாலிதஹு வ இர்லி, என் தந்தை என் தந்தையின் தந்தை என் மானம் இவை அனைத்தும் உங்கள் மானத்தை பாதுகாப்பதற்கான கேடயம் என்றார்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித். நபி அவர்களே, உங்கள் மானத்திற்கு ஒரு இழுக்கு என்றால், உங்கள் மரியாதைக்கு ஒரு இழுக்கு என்றால், உங்கள் மானத்தை காப்பதற்கு என் மானத்தை நான் இழக்க தயார், உங்கள் மானத்தை காப்பதற்கு என் தாயை இழக்க தயார், உங்கள் மானத்தை காப்பதற்கு என் தந்தையை இழக்க தயார், உங்கள் மானத்தை காப்பதற்கு என் பாட்டனாரை இழக்க தயார், அனைத்தையும் இழக்க தயார் நாயகமே என்றார்கள் சஹாபா பெருமக்கள். அப்படிப்பட்ட உன்னதமான பார்வையில் பார்த்தவர்கள், அப்படிப்பட்ட உன்னதமான பார்வையில் பார்த்தவர்கள் சஹாபா பெருமக்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி கண் அசைவை புரிந்து கொண்டு வாழ்ந்தவர்கள் சஹாபா பெருமக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தன் உயிரை ஒரு நொடி பொழுதில் அர்ப்பணிப்பதற்கு தயாரானவர்கள் சஹாபா பெருமக்கள். இப்பொழுதே கடலில் குதித்து விடு என்றால் குதித்து விடுவோம் நாயகமே என்று சொன்னவர்கள் சஹாபா பெருமக்கள். அத்தகைய சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து தவறான என்ன வருமா? ஒஹுவ அமீனுல்லாஹ் ஃபி அர்லிஹி அப்படின்னு சொன்ன உடனே இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. அவர் முஹத்திஸ், ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. இவ்வளவு அருமையான அற்புதமான விளக்கமா இது கண்டவன்டே போய் கேட்டால் என்ன ஆகும்? நபியை பற்றி தப்பான என்ன வருமா இல்லையா? இப்போ சஹாபாக்கள் நபியை தப்பா நினைச்சாங்கன்னு ஒரு விளக்கம் சொன்னா, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நல்லா பாதுகாக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவர் தப்பா நினைக்கிறார்னு வைங்களேன், தப்பா நினைத்தவர் கேடு கட்டவர் என்கிற கருத்தை மட்டும் அது தராது. ஒரு ஆளை நம்ம தப்பா நினைச்சோம் அப்படின்னு சொன்னா எப்போ நினைப்பு வரணும்? அவர் வாழ்க்கையில் தவறு நடக்கணும். அவர் வாழ்க்கையில் தவறு நடந்தால் தான் நம்ம அவரை பற்றி தப்பா நினைக்க தோணும். சொல்ல புரிஞ்சுங்களா? அப்போ பெருமானார சஹாபாக்கள் தப்பா நினைப்பாங்களா? நபி வாழ்க்கை அவ்வளோ பரிசுத்தமாக இருந்து கண் கூட பார்த்து வாழ்ந்தவங்க. அப்போ அதாவது கடுகளவு கூட, கடுகின் முனை அளவு கூட சஹாபா பெருமக்கள் யாரை தப்பா நினைக்க போகிறது இல்லை.
மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தப்பாக நினைக்க போகிறதில்லை, விளங்கிங்களா? அப்போ அதை தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் புரியுறாங்க. அப்படி தப்பாக நினச்சிட்டா காஃபிரா போயிடுவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தன் உம்மத்துக்கோ சஹாபா பெருமக்களுக்காக சொன்னது கிடையாது. அது தனக்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் எப்படி பரிசுத்தமாக இருக்க வேண்டும், எப்படி சந்தேகத்திற்கு இடமில்லாமல் வாழ வேண்டும் என்பதற்கு ஸல்லல்லாஹு கற்றுக் கொடுத்த ஒரு வழிமுறை. ஏனென்றால் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அமீனுல்லாவாகத்தான் இந்த பூமிக்கு தந்திருக்கின்றான். அல்லாஹ் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த பூமிக்கு அமீனுல்லாவாகத்தான் தந்திருக்கின்றான் என்று சொன்ன உடனே இந்த ஹதீஸை அறிவித்த முஹத்திஸ் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹ் ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க, ஜஸாக்கல்லாஹ் கைரன் யா அபா அப்துல்லா மா யஜீஉனா மின்க இல்லா குல்லமா நுஹிப்புஹு. அபு அப்துல்லா அவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு நிரப்பமான கூலியை வழங்குவானாக. அபு அப்துல்லா இமாம் ஷாஃபி அவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு நிரப்பமான கூலியை வழங்குவானாக. உங்களிடமிருந்து எங்களுக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு மார்க்க ஞானத்தையும் நாங்கள் விரும்புகிற போன்று தான் இருக்கிறது. எதையுமே நாங்கள் வெறுக்கிற மாதிரி இல்லையே. இன்னைக்கு வஹாபிகள்கிட்ட கேட்ட எல்லாமே வெறுக்கிற மாதிரி தான். எதையாவது உருப்படியாக சொல்கிறானா, எதை சொன்னாலும் ஷிர்கு குஃப்ரில் கொண்டு போய் தள்ளிடும். அவன்கிட்ட எந்த விளக்கத்தை கேட்டாலும் நம்மளை ஈமான்லேருந்து வெளியே தள்ளிடும். அந்த மாதிரி விளக்கத்தை இஸ்லாமின் தூய வடிவில் தருகிறோம் என்கிற பெயரில், இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் தருகிறோம் என்கிற பெயரில், அவன் நான் தேன தர என்கிற பெயரில், பியூர் தேன தர என்கிற பெயரில் பியூர் விஷத்தை கொடுக்குறான். விஷத்தை கொடுத்து நம்மளை கொல்ல பார்க்குறான். நீங்கள் யார்கிட்ட கேட்கணும்? இந்த மாதிரி போலிகளிடத்தில், போலிகள் நிறைந்த இந்த காலகட்டத்தில் உள்ள வழிகேடுகளிடத்தில் இந்த மார்க்கத்தை தெரிய முற்படாதீர்கள். நீங்கள் மார்க்கத்தை தெரிய வேண்டும் என்றால் இன்ன ஹாதல் ஹதீசு தீனுன் ஃபந்துரு அம்மன் தஅகுதுன தீனக்கும் என்று இமாம் திர்மிதி அவர்கள் ஷமாயில் திர்மிதியை முடித்ததை போன்று இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹீஹ் முஸ்லிமை தொடங்கும் போதே அப்படி தான் தொடங்குறாங்க. முகத்திமாலையை கொண்டு வந்துட்டாங்க. இப்னு சீன் ரஹ்மத்துல்லாஹி கருத்தை இன்ன ஹாதல் ஹதீஸ தீனுன் ஃபந்துரு அம்மன் தஅகுதுன தீனக்கும் என்று இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் சஹீஹ் முஸ்லிமை தொடங்கும் போது முன்னுரையிலேயே நீங்கள் நல்லோர்களிடத்தில் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று தொடங்கினார்கள். இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹ் ஷமாயில் திர்மிதியை முடிக்கின்ற பொழுது நீங்கள் நல்லோர்களிடத்திலே இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று முடிக்கிறார்கள் என்றால் இமாம்கள் எவ்வளவு தெளிவாக இந்த மார்க்கத்தை விஷயத்தில் பரப்புற விஷயத்தில் உறுதியாக இருக்கிறாங்க. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் இங்கே நிறைவு செய்கின்றேன். அதாவது நம்ம இமாம்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு கலந்து வாழ்ந்திருக்கிறார்கள். நம் இமாம்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கலந்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு சின்ன தகவலை சொல்லி நான் இங்கே நிறைவு செய்கின்றேன். அதாவது ஒரு சமயம் இமாம் ரபீ ரஹ்மத்துல்லாஹ், அதாவது ஷாஃபி இமாமுடைய மாணவர், அவர் பேர் என்ன, ரபீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க ஷாஃபி இமாம் கூப்பிட்டு சொல்கிறாங்க, இது எப்போ இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் மிஸ்ர் நாட்டுக்கு போகும்போது தன் மாணவர் ரபியை கூப்பிட்டு ஹூது கிதாபி ஹாதா, என் அருமை மாணவரே, இந்த கடிதத்தை புடி அப்படின்னு ஒரு கடிதத்தை கொடுக்குறாங்க. இந்த கடிதத்தை புடி, ஃபம்லி பிஹி வ சல்லிம்ஹு இலா அபி அப்துல்லா அஹமது இப்னு ஹம்பல், இந்த கடிதத்தை பாதுகாப்பாக கொண்டு போய் அபு அப்துல்லா அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி போய் ஒப்படைங்கன்னாங்க. எங்கே? அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி போய் ஒப்படைக்கணும். அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் பதில் கடிதம் தருவார், அதை வாங்கிட்டு வாங்கன்னாங்க. இப்போ ரபீ ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறாரு, தகல்து பகதாது, நான் பகதாதுக்கு போனேன். ஓ மாயால் கிதாப், என்னிடத்தில் ஷாஃபி இமாம் கொடுத்த கடிதம் இருந்தது. இமாம் நான் எப்போ போகிறேன் அப்படின்னா பகதாதுக்கு நான் எப்போ உள்ள நுழையிறேன்னு கேட்டால் சுபுகு நேரம். இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் சுபுகு தொழுது முடிச்சுட்டு மெஹராபில் இருந்து வெளியே வர வரைக்கும் காத்திருந்தேன். அவங்க வெளியே வந்த உடனே சல்லம் து இலஹி அல் கிதாப, நான் அவர்களிடத்தில் அந்த கடிதத்தை ஒப்படைத்து நான் சொன்னேன், ஹாதா கிதாபு அஹீகா ஷாஃபிஇ மின் மிஸ்ரில் உள்ள உங்கள் சகோதரர் ஷாஃபி இமாம் அவர்கள் தந்த கடிதம் தான் இந்த கடிதம், இதை பிடியுங்கள் என்று சொன்னேன். அப்போ அஹமது ரஹ்மத்துல்லாஹ் என்னிடத்தில் சொன்னாங்க, அந்த கடிதத்தை வாங்கி பார்த்துட்டு என்கிட்ட கேட்குறாங்க, இந்த கடிதத்தை உடைத்து நீங்கள் படித்தீர்களான்னு கேட்டாங்க. உடைச்சி படிச்சிங்களாண்டு. உடனே ரபீ ரஹ்மத்துல்லாஹ் பதறி போய் இல்லை நான் அதை உடைக்கவும் இல்லை படிக்கவும் இல்லைங்கிறாங்க. அதுக்கு பிறகு அஹமது இமாம் அவர்கள் அந்த கடிதத்தினுடைய சீலை உடைச்சி உள்ளதை படிக்கிறாங்க. படித்த உடனே அவனுடைய இரு கண்களும் கண்ணீரை அப்படி தாரையா கொட்டுது, ஓடுது, அருவியா ஓடுது கண்ணீர். கடிதத்தை படித்த உடனே ரபீ ரஹ்மத்துல்லாஹ்க்கு அவர் பதறி போயிட்டார். என்ன கடிதத்தில் உள்ளதை பார்த்து அவர் அழுதுகிட்டே இருக்கிறாரான்னு சொல்லி உடனே கேட்குறாங்க, ஈஷஃபீஹி அபா அப்துல்லா அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களே, நீங்கள் அழும் அளவுக்கு இந்த கடிதத்தில் அப்படி என்னதான் இருக்கிறது என்று நான் கேட்ட பொழுது உடனே அவங்க சொன்னாங்க, ஒன்றுமில்லை, இந்த கடிதத்திலே எனது சகோதரர் எனது உஸ்தாது ஷாஃபி இமாம் குறிப்பிடுகிறார்கள், அன்னஹு ரஅன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபின் நௌம், அன்னஹு ரஅன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபின் நௌம், எங்கள் உஸ்தாது ஷாஃபி இமாம் அவர்கள் கனவிலே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். நபி அவர்கள் கனவில் வந்து சொன்னார்கள், உக்துப் இலா அபி அப்துல்லா,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாஃபி இமாமுடைய கனவுல வந்து சொல்றாங்க, உக்துபி இலா அபி அப்துல்லா, நீங்கள் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுங்கள். ஃபக்ரா அலைஹி அஸ்ஸலாம், அந்த அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு நான் சலாம் சொன்னதா அதில் எழுதுங்க, சலாம் சொன்னதா எழுதுங்க. ஒ குல்லஹு, நீங்க அஹ்மத் இமாம்ட்ட அந்த கடிதத்துல சொல்லுங்க, இன்னக சதும்தஹனு வ துதுஆ இலா ஹல்கில் குர்ஆன் ஃபலா துஜிபுஹும், நீங்கள் உங்களுக்கு ஒரு சோதனை வர இருக்கிறது, சோதிக்கப்பட இருக்கிறீர்கள். குர்ஆன் மஹ்லூக் தான் என்று அந்த கருத்துக்கு உங்களை மக்கள் அழைப்பார்கள். குர்ஆனை வந்து பெரிய சட்டம், அது நான் அதுக்குள்ள போகல, நீங்க மாணவர்களாக இருக்கிறனால அது சம்பந்தமா பாடம் உங்களுக்கு தெரியும். ஃபிக்ஹுல் அக்பர் போன்ற நூல்களில் சொல்லப்படும். குர்ஆன் மஹ்லூக் தான் என்கிற கருத்திற்கு உங்களை அழைப்பார்கள், தீர்ப்பு சொல்லும்படி கூறுவார்கள். அப்படி சொல்லும்போது ஃபலா துஜிபுஹும், யாருக்கும் கட்டுப்படாதீங்க. எவன் சொன்னாலும் குர்ஆன் மஹ்லூக்னு சொல்லக்கூடாது. பெரிய சோதனை வரும், எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் அந்த சோதனையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று எங்கள் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சலாம் சொல்லி, எனக்கு சோதனை வரும் என்று சொல்லி, அந்த சோதனையில் நான் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஃபஸயர்ஃபஉல்லாஹு லக இல்மன் இலா யௌமில் கியாமா, கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ் உங்களுடைய புகழை அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே இருப்பான் என்று எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அந்த கடிதத்தில் அதை பார்த்து நான் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறேன் என்று சொன்ன பொழுது ரபி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, ஆனந்த கண்ணீரா? அப்படி என்றால் அல் பிஷாரத்தையா அபா அப்துல்லா, அஹ்மத் இமாம் அவர்களே, நான் சுப செய்தி சொன்னேனே, எனக்கு ஏதாவது தரமாட்டீங்களான்னு கேட்குறாங்க. சுப செய்தி சொன்னா நபி அவர்களே கனவுல வந்து உங்க பேரை சொல்லி உங்கள்கிட்ட வந்து கடிதம் கொடுக்க சொல்லி சலாம் சொல்லி உங்களை வெற்றியோடு இருக்கணும், உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும், கியாமத் வரைக்கும் கிடைக்கும் ரபி ஸல்லல்லாஹு சொன்னதா உங்க கனவுல வந்து கடிதம் இருக்க நான் தந்திருக்கேனே, சுப செய்தி சொல்லியிருக்கேனே, அந்த சுப செய்திக்கு ஏதாவது கிடைக்காதா என்று கேட்ட பொழுது உடனே ஃபஹலஅ அஹத கமீஸஹு அல்லதி யலி ஜில்தஹு, தன் உடம்போடு ஒட்டி இருந்த தன் ஆடையை கலட்டினார்கள். அதாவது பனியன் வச்சுக்கோங்களேன், பனியன் உள்ள போட்டிருப்போம், அதுக்கு மேலே சட்டை போடுறோம், எது உடம்பு ஒட்டிட்டு இருக்கோம்? பனியன். அப்படி தானே? புரியுறதுக்காக நான் சொல்கிறேன். பனியனை கலட்டி யார்கிட்ட கொடுக்குறாங்க? பிஷாரத்து சொன்னதுக்காக, சுப செய்தி சொன்னதற்காக ஃபஅதானிஹி, அதை என் கையில் தந்தாங்க. அப்புறம் வந்து பதில் கடிதமும் தந்தாங்க. நான் பதில் கடிதத்தை வாங்கிட்டு ஓ ஹரஜத்து இலா மிஸ்ர, மீண்டும் மிஸ்ருக்கு போனேன். ஓ சல்லம்து இலா ஷாஃபி, ஷாஃபி இமாம் அவர்களிடத்தில் அந்த பதில் கடிதத்தை ஒப்படைச்சேன். ஒப்படைச்சோன்னே ஷாஃபி இமாம் விவரமாக கேட்டாங்க, ஈஷா அல்லதி ஆத்தாக்க, எப்பா என் மாணவர் அகமது உனக்கு என்ன தந்தாருன்னு கேட்டார். அவர் விவரமா, என் மாணவர் அகமது உனக்கு என்ன தந்தாரு? அப்போ நான் சொன்னேன், கமீசஹு, தன்னுடைய சட்டையை உள்ள போடுற சட்டை எனக்கு தந்தாரு. சட்டையை தந்தாரா? அப்போ ஷாஃபி இமாம் சொன்னாங்க, லைஸ நஃப்ஜஉக பிஹி, நான் அதை எனக்கு தாப்பான்னு கேட்டு உன்னை திடுக்கத்தில் ஆழ்த்த மாட்டேன், அது எனக்கு தந்துருன்னு நான் கேட்க மாட்டேன். இன்னொரு அறிவிப்பில் வருது, என்ன கேட்டீங்கன்னா, அதை வந்து லா நபுதாஹு மின்க, அது எனக்கு தந்திருப்பா, நான் காசு கொடுத்து வாங்க மாட்டேன். ஒலா நஸ்தஹதீஹி, அதை உங்கள்கிட்ட ஹதியாவை எனக்கு தாப்பான்னு கேட்கவும் மாட்டேன். ஆனால் ஒன்று செய்யணும், ஒலாக்கின் இது சில்ஹுவ ஜிக்னாபி மாயிஹி, நீங்கள் என்ன செய்யணும் கேட்டால், என் மாணவர் அஹமது இமாமுடைய அந்த சட்டையை தண்ணியில் நனைத்து அந்த தண்ணியை எங்கிட்ட கொண்டு வாங்கன்னாங்க. அந்த தண்ணியை எங்கிட்ட கொண்டு வாங்க. ஃபகசல் துஹு, அதை நான் கழுவினேன். கழுவி ஃபஹமல் து மாஅஹு, அந்த தண்ணீரை நான் கொண்டு போகிறேன். யார்கிட்ட? ஷாஃபி இமாம்கிட்ட கொண்டு போகிறேன். ஃபதரத்துஹு ஃபி கின்னீனத்தின், அதை ஒரு பாட்டிலே நான் அந்த தண்ணீரை வைக்கிறேன். ஒ குந்து அராஹு ஃபி குல்லி யௌமின் யஅகுது மின்ஹு யம்ஸஹு அலா வஜ்ஹிஹி தபர்ருகன் பி அஹ்மத் இப்னு ஹம்பல், நான் ஒவ்வொரு நாளும் ஷாஃபி இமாமை பார்த்திருக்கிறேன். அவருடைய மாணவர் ரபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாரு, நான் ஒவ்வொரு நாளும் ஷாஃபி இமாமை பார்த்திருக்கிறேன். அவர் எல்லா நாளும் என்ன செய்வாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாட்டிலில் தண்ணி இருக்குமா இல்லையா, அந்த தண்ணீரை கையில் கொஞ்சம் எடுத்து அஹமது இமாம், தன் மாணவர் அஹமது இமாம், அந்த அஹமது இமாமுடைய பரக்கத்து தனக்கு கிடைக்க வேண்டும் என்று நாடி அந்த தண்ணீரை தன் முகத்தில் பூசிக்கொள்வார்கள். நான் சொல்கிற இந்த தகவல். இன்னொரு அறிவிப்பில், நான் அந்த தண்ணீரை கொண்டு பரக்கத்தடைய ஆசைப்படுகிறேன் என்று ஷாஃபி இமாம் சொல்றாங்க. நான் சொன்ன அந்த தகவல் இமாம் இப்னு அசாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாரீஹு திமஷ் என்கிற வரலாற்று நூலில் பதிவு செய்கிறாங்க. சரிங்களா? அதனால வந்து ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க நபியோடு எப்படி தொடர்பில் இருந்திருக்காங்க பாருங்க. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்படி நபியோட தொடர்பில் இருந்திருக்காங்க பாருங்க. சொல்ல விளங்கிச்சிங்களா? ஒவ்வொரு இமாமையும் என்னால் சொல்ல முடியும். நான் வந்து சுருக்கி, அதாவது இமாம் ஷமாயில் திருமிதியில் இமாம் திருமிதி கடைசியில் அந்த பாபை கொண்டு வந்தது அவங்களாம் அனுபவிச்சுட்டாங்க. நம்மளை அனுபவிக்கிறதுக்கு ஆர்வம் ஊட்டுறாங்க. நம்ம நபியை நீங்கள் கனவுல பார்க்கணுன்னு ஆசைப்படுங்க, நமக்கு ஆர்வம் ஊட்டுறாங்க. சொல்ல புரிஞ்சுங்களா? அதனால் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நபியோடு எவ்வளோ தொடர்பில் இருந்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் வந்து அவங்களுக்கு கடிதம் எழுதுங்கன்னு சொல்கிற அளவுக்கு, நான் சலாம் சொல்லுங்கன்னு சொல்கிற அளவுக்கு, அவருக்கு சோதனை வருங்கன்னு சொல்கிற அளவுக்கு, அந்த சோதனையாளர் வெற்றியை பெற செய்யுங்கன்னு சொல்கிற அளவுக்கு, அப்படி வெற்றி பெற்றால் கியாமத்து நாள் வரைக்கும் அல்லாஹ் உங்களுடைய உயர்வை, உங்களுடைய புகழை உயர்த்தி கொண்டே இருப்பான் என்று சொல்லும் அளவுக்கு இன்னைக்கு வஹாபிகள் கூட, வழிகேடர்கள் கூட, எதிரிகள் கூட அஹ்மத் இப்னு ஹம்பலை பற்றி குறை பேச முடியுதா? முடியலை. அல்லாஹ் அவங்களுடைய புகழை எப்படி உயர்த்தி வச்சிருக்கிறான். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் எந்த அளவுக்கு உயரமான இடத்துல வச்சிருக்கிறான்.
அப்போ அதில் வெற்றி பெற்ற உண்மையிலே அந்த மாதிரி சோதனை வந்துச்சு. அந்த சோதனையில் என்ன செஞ்சாங்க? அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கடும் சோதனை கூட, அதுக்காண்டி ஜெயிலில் போடப்பட்டாங்க. அந்த குர்ஆன் மஹ்லூக்கு அப்படின்னு சொல்ல மாட்டியா அன்றைய அரசர் என்ன செஞ்சார்? ஜெயிலில் தூக்கி போட்டார். அப்படி ஜெயிலில் கடக்கும்போது பட்ட கஷ்டம் என்ன தெரியுமா உங்களுக்கு? கடுமையான கஷ்டம். அடின்னு அடித்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க, மயக்கம் தெளி வச்சு அடிப்பாங்க. அந்த நேரத்தில் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய மாணவர்கள் ஜெயிலில் இருக்கும்போது சந்திக்க வரும்போது அப்போ மாணவர்கள் சொன்னாங்க, ஏங்க இந்த நேரத்தில் உங்களை இந்த அடிக்கிறாங்களே, உயிர் போகிற அளவுக்கு அடிக்கிறாங்களே, இந்த வேதனை கஷ்டப்பட்டு நீங்கள் தாங்கணுமா? மார்க்கத்தில் நிர்பந்தமான சூழல்ல சில கட்டங்கள் மாற்று கருத்தும் சொல்ல வாய்ப்பு இருக்குது தானே. அவங்க சொல்கிறாங்க, நிர்பந்தத்தில் ஒரு ஹராம் கூட ஹலால் தானே, பன்றி இறைச்சி கூடாது, நிர்பந்தத்தில் ஹலால் தானே, அந்த கருத்தை சொல்ல வராங்க. நிர்பந்தத்தில் ஒரு மனிதர் உங்களை அடிக்கிறாரு, கொல்ல பார்க்குறாரு. அப்படி கொல்ல பார்க்கும்போது ஒரு பேச்சுக்கு குர்ஆன் மஹ்லூக்குன்னு சொல்லி உள்ளத்தில், அதாவது காஃபிர்னு சொல்லுன்னு சொல்லி அடிக்கிறான். குர்ஆன் என்ன சொல்லுது? குர்ஆன் என்ன சொல்லு? நாவல சொல்லிக்க, உள்ளத்தில் விட்டுறாதன்னு சொல்லுதா இல்லையா? குர்ஆன் சொல்லுதா இல்லையா? குர்ஆன் சொல்லுது. அந்த மாதிரி தான் குர்ஆனை மஹ்லூக்கு நாவல சொல்லிக்கங்க, உள்ளத்தில் குர்ஆன் மஹ்லூக்குன்னு வச்சுக்க வேண்டியது தானே. மாணவர்கள் சொன்ன பொழுது அப்போ அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் நபி சொன்ன வசியத்தை எப்படி கடைப்பிடிக்கிறாங்க பாருங்க. எப்படி கனவுல சொல்லப்பட்ட வசியத்தை எப்படி கடைப்பிடிக்கிறாங்க? நினைவுள் சொன்னதை அப்போ எவ்வளோ கடைப்பிடிச்சிருப்பாங்க? அப்போ இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, தன் மாணவர்களை கூப்பிட்டு சொன்னாங்க, எப்பா நான் சொல்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது, கொஞ்சம் தள்ளி பாருங்கன்னாங்க. கொஞ்சம் அங்கே பாருங்கன்னாங்க. பார்த்தாங்க, நிறைய பேர் கையில் பேப்பர் பேனோட உட்காந்துருக்குறாங்க. பேனோட உட்காந்துருக்குறாங்க. கவனிச்சிலாம் கேட்குறாங்க. மாணவர்கள், ஆமாம், எதுக்கு உட்காந்துருக்காங்க தெரியுமா? எதுக்கு? இப்போ என் வாயிலிருந்து மஹ்லூக்குன்னு வருதுன்னு வைங்களேன், அதை எழுதுறதுக்கு உட்காந்துருக்குறாங்க. நான் நிர்பந்தத்துக்காக சொன்னேன்னு சொல்லலைன்னா அவன் எழுத மாட்டானோ. ஏன்னா என் வாயிலிருந்து வரதை எழுது நம்மக்காட்டு அவங்க உட்கார வைக்கப்பட்டிருக்குது. என்னை என்ன அடிச்சாலும் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ நான் மஹ்லூக்குன்னு சொல்லிட்டேன், நான் நிர்பந்தம் தானே சொன்னேன், பிற்காலத்து மக்களுக்கு தெரியுமா? அப்போ நான் என்ன சொல்லுவேன்? என் உயிரை காப்பாற்றுறதுக்கு, என் ஒருத்தை உயிரை காப்பாற்றுறதுக்கு குர்ஆன் மஹ்லூக்குன்னு சொன்னேன்னு வைங்களேன், அவன் எல்லா செய்தான்னு எழுதுவானோ. கால அஹ்மது இப்னு ஹம்பல் சொன்னார், அல் குர்ஆனு மஹ்லூக்குன். அவன் எழுதுனது உண்மை தானே? அஹ்மது இப்னு ஹம்பல் சொன்னது உண்மை தானே? சொல்லியிருந்தால் சொன்னது உண்மை தானே? அவர் எழுதுனது உண்மை தானே? இது அப்படி வெளியே போகுமா? வெளியே போக எல்லாம் நினைப்பாங்க, அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொல்லிட்டாங்களா, அப்போ குர்ஆன் மஹ்லூக்குன்னு பல பேர் நம்புவானா? அத்தனை பேர் அதை நம்புனா என் ஒற்றை மனிதனின் உயிரை காப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் பல பேருடைய ஈமான நாசமாக்கணுமான்னு கேட்டாங்க. என் உயிரை காப்பாற்றுறதுக்கு அத்தனை மக்களுடைய ஈமான நாசமாக்கணுமா? ஈமான நான் கொல்லணுமா? எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களோ அதை நான் கடைபிடிப்பேன்னாங்க. இதை விட என் உயிரை போனால் விட முடியாதுன்னாங்க. அப்போதான் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம உயிரை எடுத்துருவானோ தெரிஞ்சு போச்சு. நம்ம உயிரை எடுத்துருவானோ, நம்ம குர்ஆன் மஹ்லூக்குன்னு சொல்லவே கூடாது. அப்போதான் தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட வசியத்தை செய்கிறாங்க. என்னிடத்துல 3 முடிகள் இருக்கின்றன, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி. அந்த 3 முடிகளில் 2 என்னுடைய 2 கண்ணில் வைங்க, ஒற்றை முடியை என் நாவில் வைங்க, நான் இறந்தால் அடக்கம் செய்யுங்கன்னாங்க. எப்படிப்பட்ட வாழ்க்கை, எவ்வளோ நெருக்கமான தொடர்பு பெருமானாரோடு அந்த இமாம்களுக்கு இருந்திருக்கிறது. அஹ்மது இப்னு ஹம்பல், ஷாஃபி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அன்றாடம் ஒவ்வொரு நாளும் நபியை பார்க்காம இரவு கழியாதுங்கிறாங்க. இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அதுக்கு ஒருபடி மேலே அவர் அல்லாஹ்வையே கனவுல பல தடவை பார்த்துருக்கிறார். அல்லாஹ்வையே பல முறை கனவுல பார்க்குற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்குதுன்னு சொன்னால் நாம் யாருடைய விளக்கத்தை எடுக்க வேண்டும் அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இந்த ஐமே அர்பாக்கள், இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெரும் மாமேதைகள், அவர்களுடைய பரிசுத்தமான மாணவர்கள், அஸ்ஹாபுகள், அவர்களிடமிருந்து தான் இந்த மார்க்கத்தை நாம் எடுக்க வேண்டுமே தவிர ஃபந்துரு அம்மன் தஅகுதுன தீனக்கும் என்று இமாம் திர்மிதி, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் தன் நூலில் சொல்லி இந்த உம்மத்துக்கு உணர்த்துவது அதுதான். உங்கள் தீனை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால், உங்கள் மார்க்கத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால், உங்கள் மார்க்கம் உங்கள் சதை, உங்கள் மார்க்கம் உங்கள் இரத்தம், உங்கள் இரத்தத்தை எப்படி பாதுகாப்பீர்களோ, உங்கள் சதையை எப்படி நீங்கள் பாதுகாப்பீர்களோ, அதுபோன்று இந்த மார்க்கத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் நீங்கள் யாரிடமிருந்து இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள்? நல்லோர்களிடமிருந்து, இந்த மார்க்கத்தை சொல்வதற்கு தகுதியானவர்களிடமிருந்து இந்த மார்க்கத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். கண்டவர்களிடமிருந்தும் இந்த செஞ்சாதீங்க, இந்த மார்க்கத்தை நீங்கள் கற்றுவிடாதீர்கள், நாளைக்கு மறுமையில் இது குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் எச்சரிக்கை செய்ததை போன்று, இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹ் எச்சரிக்கை செய்ததை போன்று, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் எச்சரிக்கை செய்ததை போன்று இதில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு நல்லோர்களை உஸ்தாதாக தந்திருக்கிறான். அதுக்கு முதல்ல நீங்கள் சுக்ர் செய்யணும். நமக்கு நல்லோர்களை, இறை நேசர்களை நமக்கு உஸ்தாதாக தந்திருக்கின்றான். நல்லோர்களிடமிருந்து பாடம் பயிலும்
ஒரு நல்ல வாய்ப்பே அல்லாஹ் தந்திருக்கின்றான். இங்கேயும் மதரசா நடக்குது, ஷைத்தான்களும் கூடங்களை நடத்துகிறாங்க, அங்கேயும் பிள்ளைங்க இருக்கிறாங்க. இங்கே நல்லோர்களின் பிள்ளைங்க, அங்கே ஷைத்தானுடைய பிள்ளைங்க. இதுதான் வித்தியாசம். இது ஜுந்துல்லா, அது ஜுந்து ஷைத்தான். இது ஹிஸ்புல்லா, அது ஹிஸ்பு ஷைத்தான். இதான் வித்தியாசம். நல்லோர்களிடத்தில் மார்க்கத்தை கற்றால் ஹிஸ்புல்லா, தீயோர்களிடமிருந்து மார்க்கத்தை கற்றால் ஹிஸ்பு ஷைத்தான். குர்ஆன் ரெண்டும் பேசுதா இல்லையா? ஹிஸ்புல்லாவையும் பேசுகிறது, ஹிஸ்பு ஷைத்தானையும் பேசுகிறது, இறைப்படை என்றும் பேசுகிறது, ஷைத்தானிய படை என்றும் பேசுகிறது. நாம் எந்த படை என்பது நமக்கு யாரிடமிருந்து மார்க்கத்தை கற்கிறோமோ அதை வைத்துத்தான் நாம் ஹிஸ்புல்லாவா அல்லது ஹிஸ்பு ஷைத்தானா என்பது முடிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ் நமக்கு நல்லோர்களை தந்திருக்கின்றான். அதற்காக நீங்கள் நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நல்லோர்களிடமிருந்து மார்க்கத்தை பயின்று அதை நல்ல விதமாக மக்களுக்கு எடுத்து சொல்லும் பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. இந்த ஷமாயிலு திர்மிதி மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேர்முக வர்ணனை என்கிற இமாம் திர்மிதி அவர்கள் எழுதிய ஷமாயிலு திர்மிதியினுடைய முஹம்மதியாவின் பொருட்டால் அல்லாஹ் நம்மளுடைய மஜ்லிஸை கபூல் செய்வானாக, நமது வாழ்க்கையை கபூல் செய்வானாக, நம்மளுடைய நல் அமல்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த புனிதமான ஷமாயில் முஹம்மதியாவுடைய இந்த மஜ்லிஸின் பொருட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமது மதரசாக்களை கபூல் செய்வானாக, நமது உஸ்தாதுமார்களை கபூல் செய்வானாக. இந்த மதரசாவை இந்த மஜ்லிஸின் பொருட்டால் அல்லாஹ் கியாமத் நாள் வரை மிக செழிப்பாக அல்லாஹ் நடாத்தி தருவானாக. எந்த விதமான தடங்களும் இல்லாமல், பொருளாதார சிக்கல் இல்லாமல், கண்ணியத்தோடு நிறைவான திறமையான அறிஞர்களை வெளியாக்கி இந்த மதரசாவை அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் நடத்த செய்வானாக. முன்மாதிரி உலமாக்களை, அறிஞர்களை, திறமையான அறிஞர்களை, நல்ல அறிஞர்களை, மார்க்கம் சொல்வதற்கு தகுதியான நல்ல அறிஞர்களை, ஹாஃபில்களை இந்த மதரசாவிலிருந்து அல்லாஹ் உருவாக்கி சமூகத்திற்கு சேவகர்களாக அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பானாக. பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த மஜ்லிஸின் பொருட்டால் கனவில் காணும் பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தருவானாக. நமது பெற்றோர்களுக்கு வழங்குவானாக, மனைவி மக்களுக்கு வழங்குவானாக, நம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு வழங்குவானாக, நம் சந்ததிகளுக்கு வழங்குவானாக, நம் மாணவ செல்வங்களுக்கு வழங்குவானாக. நமது முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோருக்குமே அல்லாஹ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் அடிக்கடி காணும் பாக்கியத்தை அஷமாயிலுல் முஹம்மதியா என்கிற திர்மிதி இமாம் அவர்களுடைய இந்த நூலின் பொருட்டால், இந்த மஜ்லிஸின் பொருட்டால் எல்லா வகையான வளத்தையும் ஹைரையும் பரக்கத்தையும் நமக்கு வழங்குவானாக. பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீனின் பிரகாரம், ஷரியத்தின் பிரகாரம், அவர்களுடைய சுன்னாவின் பிரகாரம் அல்லாஹ் நமக்கு வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ, விரும்பினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ, வெறுத்தார்களோ அது போன்ற காரியங்களை விட்டும் விலகி நடக்கும் நர்பாகியத்தையும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. நாளை மறுமையிலே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸிலே சொர்க்கத்திலே நபிக்கு அருகாமையில் இருக்கும் பாக்கியத்தையும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிக்கடி காணும் பாக்கியத்தையும், பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அடிக்கடி உரையாடும் பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. இது போன்ற மஜ்லிஸ், சிறப்பான மஜ்லிஸ், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகின்ற, வர்ணிக்கின்ற நல்ல மஜ்லிஸுகள் அடிக்கடி நடத்துவதற்கான சூழ்நிலையை, தௌஃபீக்கை அல்லாஹ் எப்பொழுதும் நமக்கும் நம் மதரசாவுக்கும் வழங்குவானாக. இந்த மஜ்லிஸில் நடத்துவதற்காக கஷ்டப்பட்ட, இந்த மஜ்லிஸில் நல்ல கருத்துக்களை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வர்ணனைகளை, அவர்களுடைய நற்குணங்களை, அவர்களுடைய நல்ல நடத்தைகளை, நல்ல வழிகாட்டுதல்களை எடுத்து சொல்வதற்காக அரும்பாடுபட்ட உஸ்தாதுமார்கள், மாணவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் நிறைவான வளத்தை வழங்குவானாக. ஷமாயில் முஹம்மதியாவின் பொருட்டால் ஈருலகத்திலும் அல்லாஹ் உயர்ந்த தரஜாக்களை எல்லோருக்கும் வழங்குவானாக. இந்த மதரசாவில் கல்வி பயின்று செல்லக்கூடிய எல்லா மாணவர்களையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நல்ல தரத்தில் வைப்பானாக, உயர்ந்த அந்தஸ்தில் வைப்பானாக. ஈருலகத்திலும் உயர்ந்தவர்களாக, நர்பாக்கியமுடையவர்களாக அல்லாஹு தாலா இவர்கள் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்துக்கு உரியவர்களாக அல்லாஹு தாலா நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியத்துக்கு உரியவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பதற்கான தகுதி பெற்ற கண்களாக இந்த கண்களை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்ளத்தில் வைப்பதற்கு தகுதியான பரிசுத்தமான உள்ளமாக நம் உள்ளங்களை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற நன்மக்கள் கூட்டத்திலே அல்லாஹ் நம் எல்லோரையும் சேர்ப்பானாக. பிஹக்கி சய்யிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ சாயிரி அஸ்ஹாபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
مساء